இயற்கையோடு இணைந்த ஆரோக்கியமான வாழ்வியலை நாம் வாழ்வது எந்நேரமும் தியானம் செய்வது போல் முழு ஈடுபாட்டுடன் நாம் செய்யக்கூடிய ஒரு பணி. நெரிசல் மிகுந்த இடப்பற்றாக்குறை இருக்கக்கூடிய சென்னையிலே ஒவ்வொருவர் வீட்டு மாடியிலும் தோட்டம் அமைத்து ஆரோக்கியமான வாழ்வை தாங்கள் வாழவும் தங்களுடைய குழந்தைகளுக்கு பயிர் செய்ய வழிகாட்டவும் இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய ஆர்வமிக்க செயல் வீரர், மாடித்தோட்டம் என்றாலே இன்று சென்னையில் பல்வேறு அன்பர்களுடைய நல்ல நண்பனாக விளங்கக்கூடிய திரு அருண் அவர்கள்தான். அருண் அவர்கள் தஞ்சாவூர் கதிராமங்கலம் பூர்வீகமாக கொண்டவர். முதுகலை கணினி பட்டதாரி. தனியார் நிறுவனத்தில் சென்னையில் பணியாற்றி கொண்டு வருகிறார். சென்னையில் 14 ஆண்டுகளாக தன் குடும்பத்தோடு வசித்து வருகிறார். தன்னுடைய பணி நேரம் போக மீத இருக்கும் நேரத்தை இயற்கையோடு இணைந்த ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வதற்கான வழிகாட்டியாக தானும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் அதை கற்பித்து இந்த சமுதாயத்திற்கு சிறந்த பணியாற்றுகிறார். தன்னுடைய வீட்டு மாடி தோட்டத்தில் 1000 ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் மிகச் சிறப்பான தோட்டம் அமைத்து பராமரித்து அதன் மூலம் பயனடைந்து வருகிறார். அதில் அவர் பெரும் பயன் அந்த இயற்கை அன்னையை அவருக்கு தன்னுடைய கருணையை வழங்கி கொண்டிருப்பது நாங்கள் நேரடியாக கண்டிருக்கிறோம். நஞ்சில்லாத காய்கறிகளை அவரவர்களே முடிந்த அளவு வீட்டில் உற்பத்தி செய்து ஆரோக்கிய வாழ்வை வாழலாம் என்பதற்கு முன் உதாரணமாக திரு அருண் அவர்கள் திகழ்கிறார். பசுமை விகடன் பத்திரிகை, தினமலர் பத்திரிகை, மேலும் இந்த பத்திரிகைகள் இவருடைய மாடி தோட்டம் பற்றிய சிறப்பு செய்திகள் வந்துள்ளது. மேலும் விஜய் டிவியில் நேரடி நிகழ்ச்சியாக காலை 7 மணிக்கு தொடர் நிகழ்வாக நடைபெற்று கொண்டுள்ளது இந்த மாடித்தோட்டம் பற்றிய விரிவான வகுப்பு. கோவை மற்றும் வேலூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் வேளாண்மை கண்காட்சி ஆகியவற்றுக்கு முதல் நபராக தன்னுடைய சக நண்பர்களோடு இணைந்து பயணம் செய்து அங்குள்ள நல்ல பல தகவல்களை தானும் பெற்று தன் நண்பர்களுக்கும் எடுத்துரைக்கிறார். ஒவ்வொரு வருடமுமே தன்னுடைய வீட்டில் மாடித்தோட்ட அன்பர்களை அழைத்து விதை பகிர்வு, செடிகள், நாற்றுகள் இதெல்லாம் பகிர்ந்து கொண்டு மேலும் தோட்டம் பராமரிப்பு பற்றிய ஆலோசனைகளை தான் கற்று பயனடைந்ததை மற்றவர்களுக்கும் இலவசமாக பயிற்றுவிக்கிறார். பல்வேறு அன்பர்கள் விருப்பத்தோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அவர்களும் தாங்கள் கொண்டு வரும் விதைகளை ஒவ்வொருவரோடும் பகிர்ந்து கொள்கின்றனர். ஒரு வீட்டில் திருமணம் நடைபெற்றா எப்படி ஒரு மகிழ்ச்சி நிலவுமே அதே மாதிரி அந்த இயற்கை சார்ந்த வாழ்வை நிறைய அன்பர்கள் விரும்புகிறார்கள். இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் மாம்பழம் டக்கர் பாபா பள்ளியிலும் மாடித்தோட்ட நண்பர்கள் சந்திப்பு கடந்த 2 வருடங்களாக சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது. அதில் 500க்கும் மேற்பட்ட நண்பர்கள் கலந்து கொள்கின்றனர். இதுல பல சிறப்பு விருந்தினர்கள் கலந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு சிறப்பிக்கின்றனர். அருண் மாடி தோற்றம் என்ற யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். அதில் தொடரும் நண்பர்கள் அனைவரும் பல்வேறு பயன்களை பெற்று அவருக்கும் பகிர்கிறார்கள். அந்த வகையிலே 2,89,400 ஃபாலோவர்ஸ் பெற்றிருக்கிறார் இவர். நமக்கும் இயற்கையோடு இணைந்த ஆரோக்கியமான வாழ்வை வாழ வழிகாட்ட நம்மோடு இணைந்திருக்கும் திரு அருண் அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் மற்றும் மெய்யன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வணக்கம் அம்மா, நன்றி. நான் பேசுறது கேக்குதா? இல்ல வால்யூம் கொஞ்சம் அதிகம்? கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. ஹலோ. ஓகே. கேக்குதா? சரி. சரி. அதான் இப்போ வந்து நம்மளுக்கு டைம் கண்டிப்பா வந்து வேணும். மாடித்தோட்டம் அமைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா வேணும். அப்படி நம்ம டயத்தை மேனேஜ் பண்ணாம நம்ம மாடித்தோட்டம் அமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாத்தியம் இல்லை. ஏன்னா நேரமே இல்லை, நம்ம மாடித்தோட்டம் அமைக்கலாம்னா கண்டிப்பா முடியாது. இப்போ நம்ம மாடித்தோட்டம் அமைக்க ஒரு ஆர்வம் இருக்கு. இப்போ இங்க உள்ளவங்கள எவ்வளோ பேர் மாடித்தோட்டம் வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் மேக்ஸிமம் பீப்புள் வச்சிருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி வச்சிருக்கவங்க முடிஞ்சா ஏதாவது ஒரு ஸ்மைலியோ ஏதோ ஒரு லைக்கோ அதேமாரி போடுங்க பார்ப்போம்.
யாருமே வச்சு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் வச்சிருக்கோங்க. ஓகே. இந்த சேட் போட டிலே ஆகுது. ஓகே. ம்ஹ்ம். சரி. சரி. ஓகே. பரவால்ல. ஆ சரி. இனிமேல் வந்து மாடி தோட்டம் வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ட பாத்துங்க. அப்பதான் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா மாடி தோட்டத்த எடுத்துட்டு போ முடியும். ஏன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா, மாடி தோட்டம் என்பது ஒரு இன்றியமையாத ஒண்ணா இருக்குது. சரிங்களா? ஆ அப்படி இருக்க பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஏன் நம்ம மாடி தோட்டம் வைக்கிறோம்? ஏன் நிலத்துல வைக்கக்கூடாதா? அப்படின்னா, கண்டிப்பா தாராளமா நிலத்துல வைக்கலாம். அப்படி நிலம் உங்கள்ட்ட இடம் இருக்கு. ஒரு ஒரு 1 ஏக்கர் இடம் இருக்கு. இல்ல 1 கிரவுண்ட் இடம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க மாடி தோட்டம் சாரி நீங்க அ நிலத்திலேயே தாராளமாக வைக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல மட்டும் தான் நம்ம மாடி தோட்டத்துக்கு வரோம். இப்ப மாடி தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, நெறையவே வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எண்ணற்ற பயன்கள் இருக்கு. இப்ப நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டத்தில வந்து நெறைய பயன்கள் இருக்கு. இப்ப நீங்க நான் இப்போ காட்டிட்டு வந்திருப்பேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஓமவல்லிய காட்டுறேன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல வந்து எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கசாயம் வைப்பாங்க. அந்த கசாயத்துக்கு இங்க பார்க்கும்போது நாங்க ஸ்டார்ட்டிங்ல வந்து வரும்போது வேப்பிலை கிடைக்கல. சரிங்களா? அதேமாரி ஒரு வேப்பிலை கிடைக்கல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 இலை போடுவோம். 8 இலை வேப்பிலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றிலை, அதுக்கப்புறம் ஓமவல்லி, துளசி, அதுக்கப்புறம் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 விதமான இலைகள் போடுவோம். அந்த 8 விதமான இலைகள் கூட இங்க கிடைக்கல. அதுக்கப்புறம் விநாயகருக்கு படைக்க ஒரு அருகம்புல் தேடினோம். அந்த அருகம்புல் கூட நம்ப இடத்துல உடனே கிடைக்கல. ஸோ அப்படியாப்பட்ட சிச்சுவேஷன்ல நம்ம இப்ப வந்துட்டு இருக்கோம். ஏன்னா, இடம் நெருக்கடி. எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல வந்து குடியேற ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, அவங்களுடைய ஒர்க்கின் காரணமாக வர்றாங்க. பட் இருந்தாலும், நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்டின்னா, அந்த எந்த பொருளுமே கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டம் அமைக்கிறோம். ஒரு பூஜைக்கு ஒரு பூ வேணும் அப்டின்னா கூட கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாடியிலேருந்து நம்ம பறிச்சு வச்சுக்கலாம். அதே மாரி மாடி தோட்டம் என்பது ஒரு முக்கியமான ஒரு ஆ நம்மளுக்கு ஒரு முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாடி தோட்டம் அமைக்கிறதுல நெறைய பேர் நண்பர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிலாம் பேசுவாங்க. அப்படி பேசும்பொழுது, உங்களால முடிஞ்ச வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. பரவால்ல. நம்ப அப்பதான் ஒரு இன்டராக்டிவா போகும். இல்லைன்னா எனக்கே போர் அடிச்சுரும். ஆ நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என் கூட பேசும்பொழுது, எனக்கு வந்து பூவே பூக்க மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? நான் வந்து ஏதோ வெள்ள வெள்ளையா குடுத்தாங்க. அத போட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்பயும் எனக்கு பூவே பூக்க மாட்டேங்குது. அப்படிலாம் கேட்பாங்க. என்னங்க போட்டீங்கன்னா, அவங்களுக்கே தெரியாது. எத குடுத்தாங்க? எத போட்டாங்கன்னு தெரியாது. ஏன்னா, இப்ப கடையில போயிட்டு நீங்க வாங்கும்பொழுது, எதையோ ஒண்ணு குடுத்துருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக்கா, இன்ஆர்கானிக்கா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அத வாங்கிட்டு வருவோம், போடுவோம். அது போட்டாலும் பூக்காதுங்கிற மாரி இருக்கு. அதுல அப்படி பார்க்கும்போது, ஏன் ஆர்கானிக்கா இப்ப மாடி தோட்டம் எதுக்கு வைக்கிறோம்? முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்கானிக்கா சாப்பிடுறதுக்காக தான் மாடி தோட்டம் வைக்கிறோம். அதுல வந்துட்டு இன்ஆர்கானிக்கான பொருட்கள். ஆ நம்ம யூரியா கொண்டாந்து போடுறது, டிஏபி கொண்டாந்து போடுறது. அது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவாய்ட் பண்ணிடணுங்க. சுத்தமாவே அவாய்ட் பண்ணிடணும். அத பத்தி பேசவே கூடாது. ஏன்னா, இப்ப மாடி தோட்டம் வைக்கிறது ஆர்கானிக்கா நம்ம வைக்கிறோம். அதில போயிட்டு மறுபடியும் கெமிக்கல கொண்டாந்து போடுறது, இதெல்லாம் சுத்தமா வச்சுக்க கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மலாவே நீங்க கீரைகள்லாம் வாங்கி சாப்பிடுவீங்க. இப்ப கீரைகள் வந்து வாங்கி சாப்பிடும்போது, சில வீடியோக்கள்லாம் இந்த Facebookலலாம் பார்த்தீங்கன்னா, வைரலா வந்திருக்கும். என்ன அப்டின்னா, சும்மா ஒரு ஒரு கெமிக்கல நெனச்சு தூக்கி மேல வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா, கீரை ஃப்ரெஷ் ஆயிடும். ஸோ, வியாபார நோக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி கெமிக்கல்லாம் பயன்படுத்தி, எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா, கீரைகள அப்படியே புதுசா காட்டுறது. அப்படியே பளபளப்பா இருக்கும். நம்மளும் எப்படி பார்ப்போம்? போனோனே எது ஃப்ரெஷ்ஷா இருக்கு மார்க்கெட்ல அப்படின்னு பார்த்துருவோம். ஆனா கீரைகள பொறுத்த அளவுக்கு, நீங்க எடுத்து புடுங்கிட்டீங்க அப்படின்னா, மாடிலேருந்து புடுங்கிட்டீங்க. எந்த கீரையா இருந்தாலும் சரிதான். புடுங்கி நீங்க வச்சுட்டீங்கன்னா, 5 நிமிஷத்துல அப்படியே துவண்டு போயிடும். நீங்க வந்து உடைச்சு பாருங்க. நீங்க முருங்கைக்கீரைய சரி, எந்த வகையான கீரை, முளைக்கீரையும் சரி, நம்ம மாடி தோட்டத்திலும் சரி, எங்க தோட்டத்திலயும் சரி. புடுங்கி 5 நிமிஷத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி துவந்துடுவாரு தலைவரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கீரைகள, ஏதோ ஒரு பொருள போட்டு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா குடுக்குறாங்க. நம்மளும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குடா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வரோம். அதே மாரிலாம் இல்லாம, அத அவாய்ட் பண்றதுக்கு, ஏதோ ஒரு 2 க்ரோ பேக் இருந்தா போதும். ஏன்னா இப்ப நிலம் இருக்கிறவங்க நிலத்தில பண்ணுங்க. நிலம் இல்லாதவங்க மாடி தோட்டம் அமைங்க கண்டிப்பா. ஏன்னா மாடி தோட்டத்தில அதிகப்படியான வேலைகளும் இருக்கும். அத தாண்டி தான் நம்மளும் கவனிச்சு அந்த மாடிய நம்ப பயிர்கள எடுத்துட்டு வர முடியும். இப்படி பண்ணும்பொழுது, நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, மண்ணுங்க. இப்ப மாடித் தோட்டம் அமைக்க போறீங்க அப்படின்னா, முக்கியமானது மண்ணு. அந்த மண்ண வந்து நம்ம கரெக்ட்டா ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த வைக்கக்கூடிய எந்த செடியா இருந்தாலும் சரி, அமோகமா வரும். அதுக்கு தேவையானது தரமான மண்ணு. அந்த மண்ண லெவல்ல ஒரு 5 பாட்டுக்கு வந்து எப்படி நம்ம தயார் பண்றோங்கிறது தான் முக்கியம்.
அந்த மண்ணை தயார் பண்ணி வச்சுட்டதுக்கு அப்புறம் சரி செடியை வச்சாச்சு வளர்ந்துரும். அதுக்கப்புறம் பூ பூக்க ஆரம்பிக்கும். நம்மள மாதிரி தான் அதுவும். இப்போ நம்ம வளர்ந்துட்டோம். சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா 2 இட்லி சாப்பிடுவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 இட்லி சாப்பிடுவோம். அதே மாதிரி செடிகளுக்கும் ஊட்டங்கள் வேணும். இப்போ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப செடிகள் மண் கலவையில வச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வளர்ந்ததுக்கு அப்புறம் பூ பூக்குற ஸ்டேஜ்ல ஒவ்வொரு சத்துக்கள் அதுக்கு தேவைப்படும். அப்படி சத்துக்கள் தேவைப்படும்போது அதுங்களுக்கு குடுக்குற மாரி தான் இருக்கும். நார்மலா மண்ணிலேருந்து டைரக்ட்டா நம்ம மண்ணுல வச்சுட்டோம் அப்படின்னா, டைரக்ட்டா அது எடுத்துக்கும். இப்ப மண்ணுல வைக்காத பட்சத்துல, இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பாட்ல வச்சிருக்கோம். அந்த பாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தேவையான சத்துக்கள நம்ம குடுக்குற மாரி தான் இருக்கும். அப்படி குடுக்கும்போது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, செடிகள் நல்லாவே வளரும். இப்ப மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா, நான் பல விதங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மண் கலவை நம்ம தயார் பண்றோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அ நார்மலா வந்து அ நம்மளுடைய கிராமங்கள்ல எப்படி மண் கலவை தயார் பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க வந்து கோகோ பீட்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இலைகள் தாங்க. இலைகள் தான். இலைகள்ல இல்லாத சத்தே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்ச இலைகள் சரி, பச்சை இலைகள் சரி, சருகுகள் சரி, மரக்கிளைகள், காஞ்ச கிளைகள், அதுக்கப்புறம் கரும்பு சக்கை, இதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சத்துக்கள் அவ்ளோ அடங்கியிருக்கு. இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, மண் கலவைக்கு பயன்படுத்துவாங்க. இப்ப அங்கேருந்து நம்ம இங்க வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ அதே மாரி அ இலைகளோ, கிளைகள், குச்சிகள் கிடைக்காத பட்சத்தில நம்ம என்ன பயன்படுத்துறோம் அப்டின்னா, கோகோ பீட்ட பயன்படுத்துறோம். இப்ப கோகோ பீட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தேங்காய் நார்லருந்து அத அரைச்சு மாவாக்கி நம்மளுக்கு குடுக்குறாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, அத அப்படியே கொண்டாந்து செடிகளுக்கு போட்டா செடி வளர்ந்துருமானா, கண்டிப்பா வளராது. செடிகள் வந்து சுருங்கி தான் போகும். இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா, இலைகள்லாம் சுருக்க சுருக்கமா ஆயிடும். இதுக்கு என்ன காரணம்னா, அதுல உள்ள காரத்தன்மை. அதுல உள்ள காரத்தன்மை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த கோகோ பீட்ட கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மக்க வைக்கணும். மக்க வச்சு, அதுல உள்ள காரத்தன்மை எல்லாத்தையும் நீக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தணும். இப்ப சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோகோ பீட் தான் மேக்ஸிமம் பயன்படுத்துறோம். அது கோகோ பீட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க என்ன பயன்படுத்தலாம் அப்டின்னா, இப்ப சென்னையில வந்து நெறைய வந்து கரும்பு சக்கை கிடைக்குது. அந்த கரும்பு சக்கை வந்து பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல வந்து கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மக்க வைக்க மாட்றாங்க. சாரி அரைக்க மாட்றாங்க. அரைக்காம ஆ ஒரு ஒரு அரைப்புலயே வெளில தூக்கி போட்டுர்றாங்க. அப்படி உள்ளத பயன்படுத்தாம, நல்லா இந்த மிஷின்ல வச்சு அரைப்பாங்க. இப்ப ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிஷின்ல வச்சு அரைப்பாங்க. அதே மாரி அரைக்கும்போது நல்லா சக்கையா மாத்தி குடுத்துருவாங்க. அப்போ வந்து எல்லா இனிப்பு தன்மையும் அவங்க எடுத்துட்டு, வெறும் சக்கைய மட்டும் போடுவாங்க. அத வந்து கோகோ பீட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம பயன்படுத்தலாம். அதுவும் இல்லாம, அதுக்கப்புறம் வந்து இந்த வாழை மரங்கள்லாம் வச்சிருந்தீங்கன்னா, அந்த தண்டு, அதோட பார்ட்ஸ் இலைகள்லாம் கட் பண்ணி, அதையும் நம்ப மண் கலவையில சேர்த்துக்கலாம். இப்ப மண் கலவைய ரெடி பண்ணும்பொழுது, முக்கியமா நம்ம என்னென்னலாம் போடுறோம் அப்டின்னா, கோகோ பீட் போடுறோம், செம்மண் போடுறோம், அதுக்கப்புறம் தொழு உரம், அதுக்கப்புறம் மண்புழு உரம். இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் நம்ப மாடித்தோட்ட மண் கலவைய தயார் பண்றோங்க. இப்ப மாடித்தோட்ட மண் கலவையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணுல வந்து உயிர் இருக்கணும். அந்த உயிர் இருந்தா மட்டும் தான் செடிகள் நல்லா வளரும். அ அந்த மண் கலவையில உயிர் வரணும் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணணும்? இப்ப நார்மலாவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மண்புழு உரங்கள் நம்ம போடுவோம். இப்ப மண்புழு உரங்கள் போடும்போது, அதுல குட்டி, குட்டி முட்டைகள் இருக்கும். மண்புழுவோட முட்டைகள் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முட்டைகள் பொரிஞ்சு மண்புழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும். அப்படி மண்புழுக்கள் அந்த நம்மளுடைய மண்கலவையில உருவாகுறதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மண்கலவை ரெடி பண்ணி உடனே நம்ம செடி வச்சோம் அப்படின்னா, அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, செடி சரியா வளராது. ஏன்னா, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா, மண்ல வந்து அந்த உயிர்கள் வந்து பெருக்கமாகணும். நுண்ணுயிர்கள் வந்து பெருகுனால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மண்கலவை வந்து அ உயிர் உள்ள பொருளா மாறும். அப்படியா பட்சத்தில, இப்ப நம்ப அ இயற்கையிலேயே மண்ணுல வைக்கக்கூடியது அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இப்ப செடின்னு ஒண்ணு எடுத்துட்டோம் அப்படின்னா, என்பிகே ஆ நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அது மாரி தழைச்சத்து, மணிச்சத்து, ஆ சாம்பல் சத்து அப்படி சொல்லக்கூடியது. ஸோ இந்த 3ம் இருந்தா மட்டும் தான் செடிகள் செழிப்பாக வளர முடியும். இப்ப இதுக்கு தேவையான அந்த தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்த நம்ம எப்படி குடுக்கலாம் அப்படின்னா, இப்ப நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, உயிர் உரங்கள் நம்ம கடையிலலாம் விக்கிறாங்க. இப்ப அந்த உயிர் உரங்கள வந்து நம்ம மண் கலவையில ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும்போது நுண்ணுயிரிகள் பெருக்கம் அடையும். சரி, இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சிட்டிக்குள்ள இருக்கேன். என்னாலலாம் கடையிலலாம் போயிட்டு அந்த உயிர் உரங்கள்லாம் வாங்க முடியாது. வீட்ல இருந்தே ஏதாவது ஒரு உயிர் உரங்கள குடுக்க முடியுமா? அப்படின்னா, கண்டிப்பா குடுக்கலாம். அதுக்கு என்னன்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய தயிர். இப்ப தயிர்ல வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகமா இருக்கு. இப்ப கொரோனாலே வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனா காலகட்டத்தில தயிருக்கு வந்து அதிகமா இம்பார்ட்டன்ட் குடுத்தாங்க.
இப்போ வந்து அந்த அந்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க வந்து தயிர் சாப்பிடுறத நிப்பாட்டாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ! தயிர் சாப்பிட்டா சளி பிடிச்சுக்குமே, சளி பிடிச்சா கொரோனா வந்துரும் அப்படின்ட்டு அ எல்லாரும் சொல்றத கேட்டுட்டு, ஓ! அப்படியா தயிர் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டோம். ஒரு டாக்டர்ட்ட போயிட்டு கேட்கும்போது, அவரு கண்டிப்பா திட்டினாரு. ஏன் அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ மாத்தக்கூடாது. ஏதோ ஒண்ணு வருது. நம்ம ரெகுலரா என்ன பண்ணுவோம்? சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்போம். அது கூட தயிர் சேர்த்து சாப்பிட்டுட்டு இருப்போம். அந்த தயிர வந்து நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுச்சு. அதுல உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா இருக்கு. அதுதான் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு பயன்படுது. அப்ப அந்த உயிர் உரங்களுக்கு பதிலா நம்ம என்ன பயன்படுத்தலாம் சொல்ல வரேன் அப்படின்னா, தயிர் தயிர் இருந்தா கூட நல்லா புளிக்க வச்சது. அது இன்னும் கொஞ்சம் நம்ம மிச்சம் பண்ணணும். தயிரும் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னா, வீட்ல வடிக்கக்கூடிய கஞ்சி, பழைய கஞ்சி. அந்த பழைய கஞ்ச நல்லா புளிக்க வச்சுட்டு, அந்த மண்ணுல ஆட் பண்ணும்பொழுது, நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா உங்களுக்கு நுண்ணுயிரிகள் எல்லாமே வந்து பெருக்கமடையும். அப்படி பெருக்கம் அடைஞ்சத எடுத்துட்டு போயிட்டு ஒரு க்ரோ பேக்லயோ, இல்ல ஒரு வாட்டர் கேனிலோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து அதுல தண்ணி ஊத்தப் போறோம். ஏன்னா, ஒரு பேக் வச்சு அதுல செடி வைக்க போறோம் அப்படின்னா, கண்டிப்பா தண்ணி ஊத்துவோம். தண்ணி ஊத்தும்போது மீதமுள்ள தண்ணி வெளியில போகணும். இந்த அளவுக்கு நீங்க வழிவகைகள் அதுல செஞ்சுட்டு செடி வைக்கணும். முக்கியமா பார்க்க வேண்டியது அது. ஏன்னா, நீங்க எல்லாமே பண்ணிட்டு அந்த பாட்டோட அடியில ஒரு ஓட்ட போடாம விட்டுட்டீங்க அப்படின்னா, செடிகள் அழுகி போயிடும். அதனால நீங்க ஒரு வாட்டர் கேன்ல வைக்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ட்ரெயின் ஹோல் போடணும். ஒரு வாட்டர் வாட்டர் கேன்ல ஒரு 4, 5 ஓட்ட போட்டுட்டு, அடியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டைகள்ல மண்ணு போய் அடைச்சுக்காம, ஏதோ ஒரு ஓடு, அப்படி இல்லன்னா கரித்துண்டு. இந்த சார்கோல் இருக்குல்ல கரித்துண்டு. அத வந்து 4 ஓட்டையில, 5 ஓட்டையில அப்படி வச்சுட்டு, நீங்க அதுக்கு மேல வந்து ஃபுல்லா வந்து சும்மா நம்ப வீட்ல பக்கத்து தெருல விழக்கூடிய அந்த இலைகள். இப்பலாம் நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, பொங்க மரம்லாம் நம்ம வாசல்ல இருக்கு பார்த்துருப்போம். அந்த பொங்க இலைகள வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நல்லா கலெக்ட் பண்ணிட்டு வந்து, அடியில ஒரு லேயர். அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, சார்கோல் இருந்ததுனா சார்கோல் ஒரு சார்கோல்னா அந்த மரக்கரின்னு சொல்லுவாங்கல்ல, கருப்பா இருக்கும்ல, அந்த மரக்கரி. இப்ப நம்ம அயர்ன் பண்ற கடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அத வச்சிருப்பாங்க. அத வாங்கிட்டு வந்துட்டு, அதுக்கு மேல ஒரு லேயரு. அதுக்கு மேல வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த மண் கலவையில போட்டு, அதுக்கு மேல நம்ப செடி வைக்கலாம். இப்ப நான் நான் சொல்லியிருப்பேன் அந்த உயிர் உரங்கள் அப்படின்னு. உயிர் உரங்கள் அப்படின்னா, இப்ப மெயினா வந்து நம்ம பார்க்கக்கூடிய உயிர் உரங்கள் அப்படின்னா, அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டாஸ் பாக்டீரியா. இது 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா, தழைச்சத்து, மணிச்சத்து, அதுக்கப்புறம் சாம்பல் சத்து தரக்கூடியது. இந்த 3ம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உயிர் உரங்கள். இப்ப வந்து செடி வச்சுட்டோம். செடி வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம மாடியில வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன வருவோம் அப்படின்னா, பூச்சிகள் வர ஆரம்பிக்கும். இப்ப நம்ப செடி ஏதோ வச்சுட்டோம். இப்போ ஏதோ கத்திரிக்காய் செடியோ, பூச்செடியோ ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். அப்படி வைக்கும்போது பூச்சிகள் வர ஆரம்பிக்கும். இந்த பூச்சிகள எப்படி இயற்கையான முறையில நம்ம எல்லாமே எப்படி கட்டுப்படுத்தலாம்னு தான் நம்ம பார்க்குறோம். இயற்கையா பார்க்கும்போது, நம்ம வீட்ல கிடைக்கக்கூடிய பொருள வச்சு எல்லாமே பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா, மீன் அமிலம்னு சொல்லுவாங்க. இப்ப மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா, இப்போ நார்மலா நம்ம வீட்ல வாங்கக்கூடிய மீன் அப்படி இல்லைன்னா, மீனோட வேஸ்ட்டு நம்ம கடையில கிடைக்கும். அத வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பாட்டில்ல போட்டுட்டு, அதுக்கு ஈக்குவலா இப்போ 1/2 கிலோ மீன் கழிவு அப்படின்னா, ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரை, கூட ஒரு 50 கிராம் எக்ஸ்ட்ராவே போடலாம். அதனால தப்பு கிடையாது. போட்டு ஒரு பாட்டில்ல ஒரு டப்பா, மூடி போட்ட டப்பால போட்டு நல்லா குலுக்கி, வெயில் படாம இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா, 21 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மீன் அமிலம் ரெடி ஆயிடும். அது இன்னும் கூட ஒரு 60 நாள் வச்சு கூட நம்ம பயன்படுத்தலாம். அப்படி எடுத்து பார்க்கும்பொழுது உள்ளேருந்து பஞ்சாமிர்த ஸ்மெல் வரும். மீன் ஸ்மெல் வராது. பஞ்சாமிர்த ஸ்மெல் வரும். இதே மாரியே தான் வாழைப்பழத்துக்கும். வாழைப்பழத்தையும், நாட்டு சர்க்கரையும் போட்டு ஒரு 21 நாள் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த சர்க்கரை அந்த வாழைப்பழம் அதில நல்லா கரைஞ்சு நம்மளுக்கு அது ஒரு ஃபெர்டிலைசர் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே தயாரிக்கக்கூடியது. இன்னும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை கரைசல். இந்த முட்டை கரைசல் என்பது முட்டையும், எலுமிச்சை பழத்தையும் வச்சு தயாரிக்கக்கூடியது. எலுமிச்சை பழம் ஜூஸ் எடுத்துக்கிட்டு, அந்த ஜூஸ வந்து ஒரு பாட்டில்ல வச்சுட்டு, ஒரு முட்டை ஒரு முழு முட்டைய உள்ள போட்டோம் அப்படின்னா, அந்த முட்டை வந்து அந்த எலுமிச்சை ஜூஸ்ல வந்து முழுகிடணும். அந்த அளவுக்கு ஜூஸ் நெறையா இருக்கணும். சின்ன டப்பாவா எடுத்துக்கணும். ஒரு முட்டை கொள்ற அளவுக்கு மட்டும் எடுத்துக்கணும். அப்படி உள்ள போடும்பொழுது, அந்த சிட்ரிக் அமிலத்தில அந்த முட்டை வந்து கரைஞ்சு, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்விட் கிடைக்கும். அந்த லிக்விட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கிராம் நாட்டு சர்க்கரை அதில போட்டு, ஆ மறுபடியும் குலுக்கி, அ அந்த முட்டை கரைஞ்சதுக்கு அப்புறம் நல்லா குலுக்கி வச்சுட்டு, 21 நாள் கழிச்சு, அதுலேருந்து அந்த ஜூஸ ஒரு 1 எம்எல் பெர் லிட்டர் தண்ணீல கலந்து ஸ்ப்ரே பண்ணும்பொழுது, அந்த பூச்சிகள கட்டுப்படுத்த முடியும். இத மாரி என்னென்ன கரைசல் சொல்லியிருக்கேன். இப்ப மீன் அமிலம் சொல்லியிருக்கேன், வாழைப்பழம் கரைசல் சொல்லியிருக்கேன், முட்டை கரைசல் சொல்லியிருக்கேன். இது போல நெறையவே இருக்கு. சரிங்களா? இப்ப அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பூச்சி விரட்டியா நம்ப பயன்படுத்தலாம்.
அடுத்து வந்து இப்போ செடி வளர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம வாங்கி வச்ச செடி தான் வச்சுட்டோம். செடி வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து பூச்சிகளுக்கு என்ன குடுக்கலாம்னு பார்த்தோம். அடுத்து அந்த செடி நல்லா வளரணும் இப்ப. அடுத்தது. இப்போ வச்சாச்சு செடி நல்லா வரணும், காயெல்லாம் காய்க்கணும் அப்படின்னா, அதுக்கு ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு ஒரு மண்புழு உரம், ஒரு ஒரு கை அளவு, ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி மண்புழு உரம், அது மாரி குடுத்து விடலாம். அது இல்லாம நம்ம வீட்ல பழங்கள்லாம் வாங்குவோம். அந்த பழங்கள் பிளஸ் வந்து அந்த நம்ம வீட்ல எத்தன பேர் வீட்ல அந்த கஞ்சி வடிச்சு சாப்பிடுறாங்கன்னு தெரியல. இப்ப எல்லாருமே குக்கர்ல வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வடிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அந்த கஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே புளிக்க வச்சு நம்ம செடிகளுக்கு மறுபடியும் ஒரு ஃபெர்டிலைசர் மாரி குடுக்கலாம். அந்த கஞ்சில இப்ப நார்மலா வீட்ல நம்ம பழம்லாம் வாங்குறோம். இப்ப பப்பாளி வாங்குவோம், வாழைப்பழம் வாங்குவோம், அதுக்கப்புறம் மாதுளை வாங்குவோம். அது மாரி அ ம மே அ மாங்காய் வாங்குவோம். ஸோ இந்த மாம்பழம், இந்த மாம்பழம், அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழம், இதெல்லாம் வந்து அந்த கஞ்சில போட்டு, இன்னும் நல்லா புளிக்க வச்சு, நல்லா கரைச்சிட்டு, அத நல்லா ஒரு அ ஒரு பானை. அந்த பானையில ஊத்தி வச்சுட்டு, நல்லா புளிக்க வச்சிரணும். அந்த புளிக்க வச்ச கஞ்ச எடுத்துட்டு போயிட்டு, செடிகளுக்கு கலந்து குடுத்தோம் அப்டின்னா, சூப்பரான ஒரு உரமா அதுக்கு அமையும். இத தவிர வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வச்சிருக்கக்கூடிய காய்கறிகள், இப்ப நம்மள கட் பண்ணக்கூடிய கிச்சன் வேஸ்ட் இருக்குல்ல, அந்த கிச்சன் வேஸ்ட்டையும் அந்த கஞ்சில போட்டு நல்லா ஊற வச்சுட்டு, செடிகளுக்கு சுத்தி கிளறி விட்டுட்டு, ஒரு உரமாக நம்ம குடுக்கலாங்க. அப்படி சூப்பரா வளரும். இது வந்து எந்த ஸ்டேஜ்ல குடுக்கணும் அப்டின்னா, நல்லா பூ வச்சு பிஞ்சு இறங்க போகுது அப்படின்னா, அந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த இந்த உரங்கள குடுக்கணும். இப்ப வந்து அதுக்கு அடுத்த ரீசன் என்னன்னா, இப்ப நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பூ பூக்குது. அதுக்கப்புறம் காய் இறங்க ஆரம்பிக்கும். இப்ப காய் அந்த பிஞ்சு டக்குன்னு கொட்டி போயிடும். ஏன்னா, அ ஏன்னா அது பாலினேஷன் நடந்திருக்காது. ஸோ அந்த அந்த காலகட்டத்தில என்ன நம்ம குடுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்மள்ட்ட வந்து தேங்காய் பால் தேங்காய் பால எடுத்து அந்த தேங்காய் பால வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா புளிக்க வச்சு, அந்த தேங்காய் பால வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும் பொழுது, அ அந்த பிஞ்சு உதிர்வு வந்து பார்த்தீங்கன்னா நின்னுடும். இப்ப தேங்காய் பால எடுத்து அத புளிக்க வச்சு நம்ம குடுக்குறது கொஞ்சம் கஷ்டம் அப்டின்னா, நீங்க அதுக்கும் வந்து புளிச்ச மோரையே பயன்படுத்திக்கலாம். புளிச்ச மோர நல்லா அதாவது புளிச்ச மோருங்கிறது ஃப்ரிட்ஜ்ல வைக்காம வெளில வச்சு, அதுல வந்து ஃபங்கஸ் வராம அதுல நல்லா நம்ம மோந்து பார்த்தாலே தெரியும். ஒரு மாரி நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த கட்டத்துல நம்ம எடுத்துக்கணும் அத. இப்படிலாம் வடிச்ச கஞ்சி, அரிசி களைஞ்ச தண்ணிய கூட நீங்க புளிக்க வச்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இப்ப அரிசி களையிறோம். அந்த அரிசி களைஞ்ச தண்ணிய முதல் தண்ணிய கீழ ஊத்திட்டு, இப்பலாம் நெறைய கெமிக்கல் போட்டு வருது. அதனால முதல் தண்ணிய கீழ விட்டுட்டு, அதுக்கு அடுத்த தண்ணிய எடுத்து, நம்ப ஒரு பானையிலயோ, ஒரு டப்பாலயோ போட்டு ஊத்தி வச்சுட்டு, அத எடுத்து நீங்க குடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிஞ்சு உதிர்வு, பூ உதிர்வு இது எல்லாமே நின்னு போயிடும். ஆ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே உங்களுக்கு காய்கள் வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து காய்கள்லாம் காய்ச்சிருச்சு. அடுத்தது என்ன? அறுவடை தான். ஸோ இப்போ வந்து ஒரு செடிய வாங்கி வச்சு நம்ம எப்படி வளர்க்கறதுன்னு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது இப்ப விதைகள் போட்டும் நம்மளால வளர்க்க முடியும். அப்ப விதைகள் போட்டு வளர்க்கும் பொழுது, சின்ன ஒரு சீடிங் ட்ரே அது மாரி ட்ரேலாம் இப்போ விக்கிது. ஒரு ரூ. 25 இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த ட்ரேல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கக்கூடியது நல்லா நாட்டு விதையா வாங்கிக்கங்க. ஹைபிரிட் விதையும் நெறைய வருது. நீங்க நாட்டு விதைய பயன்படுத்துங்க. இப்ப நாட்டு விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஊற வச்சுட்டு, இப்ப நம்ப நவதானியம்லாம் வாங்கி முளைக்கட்டி நம்ம பயன்படுத்துவோம். ஏதோ ஒரு பூஜையோ, ஒரு வீட்ல ஒரு விசேஷமோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நவதானியங்கள் வாங்கி விதைச்சு, முளைக்கட்டி நம்ம பயன்படுத்துவோம். அப்படி முளைக்கட்டும்பொழுது எப்படி அந்த விதைகள்லாம் சூப்பரா முளைச்சு வருது? அப்பன்னா, அது விதைய வந்து ஊற வைக்கணும். இப்ப ஊற வச்சோம் அப்படின்னா, விதைகள் நல்லாவே முளைக்கும். இப்ப நம்ம விதை போடுறதுக்கு முன்னாடி, அந்த விதைகள ஏன்னா அது நல்லாவே மேல் லேயர் வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கும். அதனால உள்ள உள்ள அந்த பருப்பு வந்து உடைச்சுட்டு வெளில வர முடியாது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மலா இந்த மிளகாய்லாம் போடுறோம்னா அது வந்துரும். இப்ப அதே கொஞ்சம் கடினமான விதைன்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காய். இந்த புடலங்காய், பாகற்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேல் லேயர் கொஞ்சம் கடினமா இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் போட்டீங்க அப்படின்னா, அதுவே முளைச்சு வர ஆரம்பிக்கும். இப்ப விதைகள் எப்படி போடுறது அப்படின்னா, இப்ப நான் சீடிங் ட்ரே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரே இருக்கு. அந்த ட்ரேல போடலாம். இல்ல நார்மலா ஒரு கொட்டாங்குச்சில போடலாம். அப்படி இல்ல வீட்ல அந்த காஃபி கப்பு அது மாரி எதுல வேணா உங்கள்ட்ட இப்ப 2 வித தான் போட போறோம்ங்கிறதுக்காக நம்ம சீலிங் ட்ரே வாங்க முடியாது. ஸோ, அதனால சின்ன கப்புல சின்ன கொட்டாங்குச்சி, சின்ன பேப்பர் கப்பு அத மாரி ஏதோ ஒண்ணு எடுத்துக்கலாம். அதுல வந்து இந்த கோகோ பீட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மண்புழு உரத்தோட 1:1 இந்த ரேஷியோல இப்போ ஒரு 50 கிராம் நீங்க மண்புழு உரம் எடுக்குறீங்கன்னா, ஒரு 50 கிராம் கோகோ பீட் எடுத்துட்டு 2யும் மிக்ஸ் பண்ணிட்டு, அதுல முக்கியமா நீங்க போட வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா. இது 2மே வந்து உயிர் உரங்கள். ஏன்னா, இந்த உயிர் உரங்கள் போடும்பொழுது தான், அந்த அந்த விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அழுகாமல் உங்களுக்கு முளைப்பு திறன் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் முளைச்சதுக்கு அப்புறமும் சில அந்த தண்டுகள் டக்குன்னு உடைஞ்சு விழுந்துரும். அத அவாய்ட் பண்றதுக்கு
இன்னும் 2 உயிர் உரங்கள்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா, ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ். இந்த 2யுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம மண்புழு மண்புழு உரம் பிளஸ் கோகோபீட் போட்ட ஒரு கலவையில 2ம் சேர்க்கும் பொழுது, அந்த வேரழுகல்லாம் இல்லாம உங்களுக்கு செடிகள் நல்லாவே முளைச்சு வரும். அப்படி முளைச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 இலை வரும்ல, 2 இலை வரும். அதுக்கப்புறம் ஒரு 2 இலை வரும். அது மாரி வந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த விதைய வந்து நீங்க அந்த தண்டு பகுதிய தூக்கும் பொழுது, அழகா வந்து பார்த்தீங்கன்னா, வெளில வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்து நடவு பண்ண ஆரம்பிக்கலாம். இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்ப நார்மலா நீங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, காய்கறிகள் வளர்க்க ஆசைப்படுவாங்க. சில பேரு பூச்செடிகள், சில பேர் மூலிகைகள் இத மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஐடியாக்கள் இருக்கும். விரும்புவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பழ மரங்கள் வளர்க்கவும் ஆசைப்படுவாங்க. மாடித் தோட்டத்தில வந்து பழ பழ மரங்களும் நம்ப வளர்க்க முடியும். ஸோ, அது மாரி பழ மரங்களும் நம்ம வளர்க்க முடியும். அதற்கான செட்டப் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப நார்மலா வந்து ஒரு 15x15 ஒரு க்ரோ பேக் வச்சிருக்கோம் அப்டின்னா, ஒரு பழ மரங்கள் அதுல வைக்கலாம். இல்ல அது கொஞ்சம் வளர்ந்துடுச்சு அப்டின்னா, ஒரு 18x18 ஒரு க்ரோ பேக்ல நம்ம வைக்கலாம். இது வந்து அந்த சைஸ் நான் சொல்றேன். இப்ப நார்மலா நீங்க வெஜிடபிள் வைக்க போறீங்க, ஒரு வெண்டைக்கா வைக்க போறீங்க, கத்திரிக்காய் வைக்க போறீங்க அப்டின்னா 15x12ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல வைக்கும்பொழுது நெறைய வைக்கக்கூடாது. அதாவது ஒரு 10 நீங்க வந்து கொச்ச 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 கொச்சன்னு போட்றீங்க அப்டின்னா, ஆ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெறைய செடிகள் வந்துரும். எல்லா செடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே க்ரோ பேக்ல வச்சுட்டோம் அப்டின்னா, அந்த க்ரோ பேக்லேருந்து நம்ம ஈல்டும் கம்மியா இருக்கும். ஆ சின்ன சின்னதா காய்களும் சின்ன சின்னதா இருக்கும். அதனால ஒரு க்ரோ பேக்கோட சைஸ் வந்து ஒவ்வொரு செடிக்கும் முக்கியமா நம்ம சூஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆ சின்ன ஒரு வெண்டைக்காய் வைக்க போறீங்க அப்படின்னா, 15x12ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நான் அத விட இன்னும் கம்மியாவே வேணும், இடம் இடம் கம்மியா இருக்கு அப்படின்னா 12x12. இந்த 12x12ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு செடிக்கு 1 க்ரோ பேக்ன்ற மாரி தான் நம்ம பயன்படுத்த முடியும். அதேமாரி வைக்கும்பொழுது உங்களுக்கு அந்த அ அந்த அந்த செடிகள் வந்து நல்லாவே வளரும். உங்களுக்கு ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெறையவே குடுக்கும். காயும் பெருசா இருக்கும். அதனால நெறைய செடிய எடுத்துட்டு போயிட்டு ஒரே க்ரோ பேக்லயும் நம்ம வைக்கக்கூடியது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிமிஷம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம காய்கறிகளோ சரி, பழச்செடிகளோ சரி வைக்கிறதுக்கான க்ரோ பேக்க பத்தி பார்த்தோம். அ இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய இன்னும் நெறையா இருக்குங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வீட்ல வந்து கிச்சன் வேஸ்ட் இருக்கு. அந்த கிச்சன் வேஸ்ட்ட வந்து நம்ம ஒரு கம்போஸ்ட்டா மாத்தி செடிகளுக்கு உரமா குடுக்கலாம். வேஸ்ட்டா தூக்கி போடக்கூடிய ஒரு குப்பைய தான் வச்சுங்களேன், அந்த குப்பைகளையே உரமாக மாத்தி தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்ப நான் வந்து வீடியோ ஷேர் பண்றேன். நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் மேடம் இருக்கு? 7:45 வரைக்கும் பேசலாங்கய்யா. ம். சரி. 15 மினிட்ஸ் கொஸ்டின் ஆன்சர் வச்சுக்கலாம். அப்படியா? சரி. இப்ப நம்ம ஸ்டார்ட்டிங்ல நான் சொல்லியிருப்பேன். இப்ப வந்து நம்ம முக்கியமா வளர்க்க வேண்டிய ஒரு செடி அப்படின்னா, மஞ்சள் அப்படி சொல்லியிருப்பேன். அ ஏன் நான் மஞ்சள் சொல்றேன் அப்படின்னா, ஒரு கிருமி நாசினியா பயன்படுத்தக்கூடியது தான் இந்த மஞ்சள். இந்த மஞ்சள்ல வந்து இப்பலாம் சாயத்த அதுலேருந்து எடுத்துட்டு வெறும் சக்கையா தான் நம்மள்ட்ட குடுக்குறாங்க. வெறும் அதுக்கு நம்ப ஒரு என்ன சொல்றோம், ஒரு கலர் பவுடர் அப்படின்னு தான் நம்ப அத வச்சுக்க முடியும். ஏன்னா, அந்த அளவுக்கு அதோட தரங்கள வந்து எடுத்துர்றாங்க. சாயத்துக்கு எடுத்துர்றாங்க. வேற ஒரு மருத்துவத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ, அதனால முக்கியமா நம்ம மாடித்தோட்டம் அப்படி வச்சீங்க அப்படின்னா, மஞ்சள ஃபர்ஸ்ட்டு வளருங்க. ஒரு மங்களகரமா இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய ஈல்ட எடுத்து மஞ்சத்தூள் நீங்களே அரைச்சு வச்சுக்கங்க. ஒரு 2 க்ரோ பேக் போதும். ஒரு 15க்கு 12 இந்த க்ரோ பேக்ல நீங்க வச்சீங்கன்னா போதும். 1 வருடத்துக்கு தேவையான மஞ்சத்தூள், அதாவது ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலில அப்படின்னா, 1 வருடத்துக்கு தேவையான மஞ்சத்தூள நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். நெறைய பேர் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இஞ்சி, இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. நம்ம இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பயிர் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்ம மாடி தோட்டத்தில பயிர் பண்ணலாம்.
இந்த மஞ்சள், இஞ்சி இத மாரி கிழங்கு வகைகள் கூட நம்ம மாடியில நெறையவே நம்மளால வளர்க்க முடியும். இப்போ நம்ம மாடி தோட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நெறையவே வந்து பார்த்தீங்கன்னா, இஞ்சி, மஞ்சள், அதுக்கப்புறம் கிழங்குகள் இது எல்லாமே நம்ம மாடி தோட்டத்தில போட்டிருக்கோம். இந்த க்ரோ பேக்கு இதுக்கெல்லாம் என்ன நான் பயன்படுத்துறேன் அப்டின்னா, 18x9 க்ரோ பேக். இந்த க்ரோ பேக்ல செடிகள் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா குஷியாவே இருக்கும். நல்லா குஷியா வளரும். ஆ நெறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இத சும்மா நீங்க பிச்சு மோந்து பார்த்தீங்க அப்டின்னா, சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். காலையில நீங்க ஒரு இலைய பிச்சு நீங்க கசக்கி மோந்து பார்த்தீங்க அப்டின்னா, அதில உள்ள ஸ்மெல் சூப்பரா இருக்கும். ஒரு பத்தி கொளுத்தி வச்சா ஒரு ஸ்மெல் எப்டி இருக்கும்? அது மாரி உங்களுக்கு மனது நிறைவா இருக்கும். அந்த அளவுக்கு முக்கியமானது மஞ்சள். அதனால மாடி தோட்டத்தில பொறுத்த அளவுக்கு, நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்றீங்க அப்டின்னா, நெறைய பேர் கீரை போடுங்க அப்டிம்பாங்க. கீரை போட்டீங்கன்னா ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா, நீங்க இனிஷியலா அத பத்தி கத்துக்காத முன்னாடி நீங்க கீரை போட்டீங்க. இப்ப முளைக்கீரை, அரைக்கீரை போடுறீங்க அப்டின்னா, போட்டதுக்கு அப்புறம் முளைச்சு வந்துரும் டக்குன்னு சாஞ்சு போயிடும். ஏன்னா, அதுல நெறைய லேர்னிங் இருக்கு. இப்ப அந்த கீரைகள வந்து நல்லபடியா வளர்க்கணும் அப்டின்னா, அதுல வந்து ஃபங்கஸ் இருக்கக்கூடாது. அப்படி ஃபங்கஸ் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க போட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா, சாஞ்சு போயிடும். அதனால அந்த மண்கலவைய ரெடி பண்ணும்பொழுது, அது ஃபங்கஸ் இல்லாம பார்த்துக்கணும். அதுக்கு தான் நான் சொல்லியிருப்பேன், மண்கலவைய ரெடி பண்ணும்போதே புளிச்ச தயிரையோ, மோரையோ அதில ஆட் பண்ணணும் அப்டின்ட்டு. அப்படி ஆட் பண்ணும்பொழுது, அந்த ஃபங்கஸ் இல்லாத இருக்கும் கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதே மாரி டிஃபெக்ட்லாம் வராது. அதான் எடுத்தோனே நீங்க அ வளர்க்கணும் அப்படின்னா, கீரைகள வளர்க்காதீங்க. ஏன்னா கீரைகள் வளர்க்கும்போது சக்சஸ் இருக்காது. இதே ஒரு முருங்கை குச்சி வச்சு வளர்க்க போறீங்க அப்படின்னா, தாராளமா ஒரு முருங்கை குச்சி வச்சு வளர்க்கலாம். அ அது மாரி அதாவது அதாவது தானா வளரக்கூடிய அ கீரை வகைகள நம்ம வச்சு வளர்க்கலாம். அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு, நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மலா வந்து இதெல்லாம் ஒரு பழைய கால காய்கறின்னே சொல்லலாம். இதெல்லாம் வந்து கொடி உருளை அப்படின்னு சொல்லுவாங்க. கொடியில காய்க்கக்கூடிய உருளைக்கிழங்குங்க. இது வந்து நார்மலா வந்து இப்ப நம்ம மாடி தோட்டத்திலேயே வந்து இந்த உருளைக்கிழங்குலாம் வந்து மாடியிலேயே காய்க்குது. ஆ இப்ப மேல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த காய்கறிகள பொறுத்த அளவுக்கு முக்கியமானது நெறைய பேர் வந்து இந்த ஷேட் நெட். இந்த ஷேட் நெட் அவசியமா அப்படின்னா கேட்டா, இது அவசியம் கிடையாது. இந்த நாட்டு காய்கறிகளுக்கு தேவையே இல்ல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மேல நம்மலாம் ஷேட் நெட் போட்டிருந்தோம். அப்போ வந்து இந்த பூச்செடிகள்லாம் நெறைய வச்சிருந்தோம். அதனால அந்த ஷேட் நெட்லாம் போடணும். இப்ப எல்லாமே தூக்கியாச்சு. தூக்குனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து அ இத மாரி ஒரு மேல ஒரு மெஷ்ஷ போட்டு விட்டாச்சு. இப்ப இந்த மெஷ்ல வந்து நீங்க என்ன கொடி, காய்கறிகள் ஏத்தி விடுறீங்களோ தாராளமா ஏத்தி விட்டுக்கலாம். அப்ப மாடித் தோட்டத்துக்கு ஒரு முக்கியமா தேவை அப்டின்னா, ஒரு பந்தல். அந்த பந்தலுக்கு மேல வந்து எந்த ஒரு ஷேட் நெட்டோ தேவையில்ல. நீங்க நாட்டு காய்கறிகள் வளர்க்க போறீங்க அப்டின்னா. நீங்க பூச்செடிகள் வளர்க்க போறீங்க அப்டின்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு ஷேட் நெட் நான் போட்டு தான் ஆகணும். ஏன்னா வெயில் சில செடிகள் வந்து வெயில் தாங்காது. அந்த அடிக்கக்கூடிய வெயில் வந்து அந்த பாட்ல அடிக்கும்போது, பாட் ஹீட் ஆகும். பாட் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேர்கள் ஹீட் ஆகும்போது, அந்த பூச்செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா கருக ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரோஸ்லாம் வளர்க்க போறீங்க அப்டின்னா, இப்ப நாட்டு ரோஸ்னா நம்ம தாங்கிக்கும். இதே வந்து ஒரு பெங்களூர் ரோஸ வாங்கிட்டு வந்து நம்ம இங்க வளர்க்க போறோம் அப்டின்னா, அது தாங்காது. ஸோ அதே மாரி உள்ள செடிகள நீங்க வளர்க்க போறீங்க அப்டின்னா, ஒரு ஷேட் நெட் போடுற மாரி இருக்கும். இப்ப இத வந்து பார்த்தீங்கன்னா, கொடி உருளை அப்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ வச்சு விட்டோம் அப்டின்னா, இதெல்லாம் பறிச்சு கீழ போட்டோம், வீட்டுக்குள்ள போட்டு விட்டோம் அப்டின்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் நம்ம வச்சு சாப்பிடலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு வீணா போகாது. 6 மாசம் அளவுக்கு நம்ம வச்சு சாப்பிடக்கூடிய உணவு. இப்ப நம்ம கொரோனா காலகட்டத்தில இந்த 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 கிழங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருந்துச்சு. அப்போ வந்து தாராளமா வெளியில போகாமலே இந்த கிழங்கெல்லாம் வாங்கி, நம்ப சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப நார்மலா அந்த கிழங்குல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மல் உருளைக்கிழங்கு மாரி தான் இருக்கும். நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டாவே இருக்கும். இது இப்ப நான் காட்டியிருப்பேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ராசவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த ராசவள்ளி கிழங்கிலே பர்பிள் இருக்கு. அதுக்கப்புறம் ஒயிட் இருக்கு. இதெல்லாம் வந்து இப்ப நம்ம மாடி தோட்டத்தில போட்டு அழகா வந்து மேல ஏத்தி விட்டாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிழங்கு எல்லாமே வந்து ஒரு 10 மாச கணக்கு. 10 மாசத்துக்கு அப்புறம் நம்ப அறுவடை பண்ணலாம். இதெல்லாம் ஒரு பெரிய பாக்ஸ்ல வச்சிருக்கோம். இப்ப நார்மலா நீங்க வைக்க போறீங்க அப்டின்னா, இதுக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய லெவல்ல தான் வேணும். இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல வச்சிருப்பேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல வைக்கும்போது நம்மளுக்கு நல்லாவே ஈல்ட் எடுக்க முடியும். இப்ப நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, அ சின்ன ஒரு க்ரோ பேக்ல வைக்கிறீங்க அப்டின்னா, சின்ன கிழங்கா தான் வரும். சும்மா ஒரு 200 கிராம், 300 கிராம் அப்டிதான் வரும். இத மாரி பெருசா வச்சா தான் நம்ம கிலோ கணக்குல அறுவடை பண்ண முடியும். இதே மாரி நம்ம வச்சும் பயன் இல்லன்னா அப்டின்னு நம்ம வைக்கிறோம், சிரமப்பட்டு வைக்கிறோம், அது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்டின்னா, நம்மளுக்கு ஒரு ஈல்டு எதிர்பார்க்குறோம். அப்ப ஈல்டு நம்மளுக்கு வரணும் அப்டின்னா, அதுக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு நமக்கு தேவ. அப்படிக்குள்ள பட்சத்தில நான் பயன்படுத்துறது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பயன்படுத்துறேன். கொஞ்சம் பெரிய க்ரோ பேக்லாம் பயன்படுத்துறேன். அதாவது ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மாதிரியான க்ரோ பேக் மாறிக்கிட்டே இருக்குங்க. எல்லாத்துக்கும் ஒரே க்ரோ பேக்க நம்ம பயன்படுத்த முடியாது. இதெல்லாம் பாருங்க ஒரு வெற்றிலை மாரி நல்லா படர்ந்திருக்கு பாருங்க.
நல்லாவே மேலே ஏறிடுச்சு. சும்மா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா தேங்காய் நாரால ரெடி பண்ண கயிற தான் கட்டி விட்டுருக்கேன். அப்படி கட்டி விடும்போது, நல்லாவே மேலே படர்ந்து மேலே போயிடுச்சு. இதுக்கப்புறம் கவலை இல்ல. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கிழங்கு பெருக்க ஆரம்பிச்சுரும். இதெல்லாம் நான் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நேரமே இருக்காது. காலைல வந்து ஆஃபீஸ் கிளம்பியாகணும். குழந்தைகள வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும். அதெல்லாம் போக மிச்ச நேரத்தில மட்டும் தான் இத நம்மளால பண்ண முடியும். என்னால அப்படிதான் பண்ண முடியுது. அதுக்கான டயத்த ஒதுக்கிக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ, அவ்வளோதான் பண்ண முடியும். இப்ப இந்த இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, சரியா என்னால விதைகள் கூட அதிகமா போட முடியல. ஆ இருக்கிற செடிய கரெக்ட்டா வளர்க்கணுங்கிறது தான் என்னோட நோக்கம். இப்போ வந்து நெறைய செடிய வச்சு அதுலேருந்து வராம போறத விட, இருக்கிற செடிய நல்லாவே நம்ம கவர்ந்து பண்ணி வளர்க்கணும். ஆ இதுக்கான கட்டமைப்பு என்னன்னா, இது ஒரு பந்தல் வேணும். இது நீங்க ஒரு வெர்டிகல் பந்தலோ, இல்ல ஹரிசாண்டல் பந்தலோ, எந்த மாதிரி ஒரு பந்தல் போட்டாலும் நம்ப மாடி தோட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிழங்குகள வந்து நம்ம வளர்க்க முடியும். இது வந்து ஆரோ ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த இதோட கிழங்கு எடுத்து பவுடர் ஆக்கி, குழந்தைகளுக்கு அந்த வயிறு வலிலாம் வரும்போது கஞ்சி வச்சு குடுப்பாங்க. அது மாரி சேனைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு இது எல்லாமே நம்ம மாடி தோட்டத்தில போட முடியும். ஆ நெறையாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்திலேருந்து ஈல்டு எடுத்துக்கிட்டு இருப்போம். ஆ நான் நெறைய வந்து யூனிக்கான இந்த காய்கறிகள்லாம் கிடைக்காத காய்கறிகள் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வளர்க்க ஆரம்பிப்பேன். ஏன்னா, இப்ப மார்க்கெட்ல கிடைக்குது அப்டின்னா, அத விட இன்னும் கொஞ்சம் சிறப்பு சத்துக்கள் அதிகமா உள்ள காய்கறிகள், கிடைக்காத காய்கறிகள், அதில நெறைய ஈல்டு குடுக்கக்கூடிய காய்கறிகள், அதெல்லாம் வந்து இந்த மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வியாபார மோட்டிவா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால நெறைய பயிற்சிகள் பண்ண முடியிற காய்கறிகள்லாம் எடுத்துட்டு வருவாங்க. சில காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா, சத்துக்கள் அதிகமா இருக்கும். அந்த காய்கறிலாம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதேமாரி காய்கறிகள்லாம் நான் இதில வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இது கூட என்ன அப்டின்னா, இது ஒரு மரம். இது மரம் வந்து சண்டிக்கீரை மரம்னு சொல்லுவாங்க. இப்ப சண்டிக்கீரை நம்மளுக்கு ஒரு 2 இன் 1 யூஸ் பண்றோம். இந்த கீரையும் இந்த மரத்துலேருந்து நான் பறிச்சுப்பேன். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து கொடி காய்கறிகளையும் ஏத்தி விட்டுருவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, தம்பட்டை அவரைன்னு சொல்லுவாங்க. இந்த தம்பட்டை அவரை வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மலா நம்ம காய்கறி கடையில கிடைக்காது. ஏன் அப்டின்னா, இது அதிகமா காய்க்காது. இப்ப அவங்க வந்து வியாபாரத்துக்கு நோக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா காய்க்கக்கூடிய காய்கள் தான் வித்துற முடியும். ஸோ, அதனால வந்து கடையில கிடைக்காது. இந்த காய்கறிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாடியிலேயே வச்சு எளிமையான முறையில வச்சு இதே மாரி ஒரு இதில ஏத்தி விட்டு நம்ம வளர்க்க முடியும். இந்த மாரி நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப பச்சை மிளகாய், கத்திரிக்காய், புடலங்காய் போன வாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையவே வந்து பார்த்தீங்கன்னா, புடலங்காய்லாம் போட்டு அறுவடை எடுத்தோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டிராகன் பழம். நான் அந்த இது காட்டியிருப்பேன். இந்த சீசனுக்கு வந்து நல்லாவே பலன் குடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம, அந்த சுவையும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருந்துச்சு. இப்ப நார்மலா வந்து இங்க கடையில நீங்க வாங்கி பார்க்கலாம். கடையில வாங்கக்கூடிய அந்த பழங்களோட சுவை வந்து உப்பு கரிக்குது. நானும் நெறைய வாங்கியும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்ப நீங்க சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கன்னா, இந்த டிராகன் பழம் கிடைக்கும். நல்லா பெருசாவே இருக்கும். நல்லா யூரியா போட்டு நல்லா வளர்த்து வச்சிருப்பாங்க. அந்த பழத்த நீங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க, உப்பு கரிக்கும். இதே நீங்க வீட்ல வச்சு வளர்த்து பாருங்க, அந்த பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இனிப்பா இருக்கும். ஆ அதுதான் முக்கியமான ஒண்ணு. ஆ ஒரு உண்மையான ஒரு ரியல் டேஸ்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பெறணும் அப்டின்னா, கண்டிப்பா வந்து நீங்க ஒரு வீட்ல தோட்டமோ, இல்ல கொல்லையில ஒரு தோட்டமோ வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அத அ ரியலான டேஸ்ட்ட அனுபவிக்க முடியும். இத நீங்க அனுபவிச்சு பாருங்க. அப்பதான் அதோட அதோட பயன் உங்களுக்கு தெரியும். இதே மாரி நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, கோவக்காய் பார்த்திருப்போம். இப்ப கோவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, அ கோவக்காய் நம்ம கோவக்காய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுகருக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாவே நம்ம பறிச்சே சாப்பிடக்கலாம். இதான் ஒரு முக்கியமானது. இப்ப வெள்ளரி பிஞ்சு மாரி சாப்பிடக்கூடிய கோவக்காய் தான் இது. நார்மலாவே பறிச்சு கூட நீங்க அப்படியே காலைல ஒரு 4 அப்படி கூட நீங்க பச்சையாவே சாப்பிடலாம். கழுவிட்டு அத வரக்கூடிய பால கழுவிட்டு சாப்பிடலாம். ஆ இத மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காய்கறிகள், கீரைகள் ஒரு என்ன சொல்லக்கூடியது, ஒரு 25க்கும் மேற்பட்ட கீரைகள், ஆ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய். இந்த க்ரோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா, 18x18. ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அ மஞ்சள் பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்கல்ல அது. இது வந்து பார்த்தீங்கன்னா, பழம். மல்பெரி பழம் நான் காட்டியிருப்பேன். கத்திரிக்காய். பல கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வகைகள் நம்ம மாடி தோட்டத்தில வளர்க்குறோம். ஸோ அந்த கத்திரிக்காய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ நெறைய வகை அதாவது இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்க ஒரு கத்திரிக்காய் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்டின்னா, நல்லாருக்கும். நெறையவே உங்களுக்கு ஈஸியா காய்க்கக்கூடிய காய் அப்டின்னு சொல்லலாம். ஆ அதே மாரி இது வந்து மல்பெரி சொல்லியிருப்போம். இது கத்திரிக்காய். அதேமாரி பூச்செடிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, பூஜைக்கு ஏத்த பூச்செடிகளும் நெறைய வச்சு நம்ம வளர்க்கலாம். அது மாரி இது வந்து நெய் மிளகாய்ன்னு சொல்லுவாங்க. அது சமையல்ல போடும்போதே வந்து அந்த ஸ்மெல் வந்து நெய்யே இல்லாம ஆ சமைக்கக்கூடிய அ நெய்யே தேவையில்ல அப்டின்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு மணத்த குடுக்கக்கூடியதுங்க இந்த நெய் மிளகாய். ஆ
அந்த நெய் மிளகாயில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 பகுதி கட் பண்ணி நீங்க ஒரு சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா, போட்டீங்க அப்படின்னா, அந்த சாம்பாரே அப்படியே வீடே மணக்கும். அந்த அளவுக்கு நெய் ஸ்மெல் வரும் அந்த நெய் மிளகாயில. ஸோ இத மாரி நெறைய ஒரு ரேர் வெரைட்டியான அ உள்ள விஷயங்கள் கூட நம்ம மாடியிலேயே வச்சு வளர்க்க முடியும். எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணிட்டோம். இப்ப வந்து காலிஃப்ளவர் பார்த்திருப்பீங்க. இது வந்து மெழுகு பீர்க்கன்னு சொல்லுவாங்க. அது மாரி நெறையவே நம்ப மாடி தோட்டத்தில வச்சு நம்ப பயிர் பண்ணி நம்ப ஆர்கானிக்கான முறையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப இது வந்து நான் இப்ப பண்ணக்கூடிய அந்த பெட்டோட அமைப்பு. அ என்ன அப்டின்னா, இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறையவே வந்து ஆ வாழை இலை, குப்பை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டிருப்பேன். இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு உரங்கள். காசு குடுத்து வாங்காத ஒரு உரங்கள்னு சொல்லலாம். இப்ப இதுல வந்து பெட்டோட அமைப்பு இது நான் வந்து ஒரு க்ரோ பேக் செட் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த க்ரோ பேக்ல அடியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா அந்த பச்சையா இருக்கக்கூடிய இலைகள். அதாவது அது மேல் லேயர்ல போட்டோம் அப்டின்னா முளைச்சு வந்துரும். அதனால அத வந்து அடி லேயர்ல போட்டுட்டு, அதுக்கு மேல கொஞ்சம் மண்ணு. சரிங்களா? இதெல்லாம் வந்து பச்சையா இருக்கக்கூடிய இலைகள். இதுக்கு மேல குச்சிகள், காஞ்ச குச்சிகள், அந்த வீட்ல அந்த கரும்பு சக்கை அது எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ண மண்ண லைட்டா மேல போட்டுட்டு, அதுக்கு மேல வந்து முளைக்காத இலை தழைகள். இப்போ வந்து காஞ்ச சருகு, இதே மாரி வாழை இலை, நம்ப கிச்சன் வேஸ்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு லேயர். அப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கு மண்ணோட அளவு வந்து கம்மியா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து தென்னை ஓலை. இதே மாரி பயன்படுத்தும்போது, மண்ணோட அளவு வந்து நம்ம கம்மியா இருக்கும். 2வது விஷயம், நம்ம வந்து காசையும் கம்மியா பயன்படுத்தலாம். வெயிட்டும் கம்மியா இருக்கும். இப்ப எவ்வளோ பெனிஃபிட் இருக்கு பாருங்க. இப்ப நார்மலா நீங்க ஒரு கார்டனர கூப்ட்டு, "ஒரு தோட்டம் வச்சு குடுப்பா" அப்படின்னு சொன்னா, அந்த செம்மண்ண கொண்டாந்து கொட்டிட்டு, அப்படியே ஒரு செடிய ஊனிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நெறைய விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. அவங்க வந்து வியாபார மோட்டிவா வந்து இத பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா அப்படி பண்ணாம, இதே மாரி அ ஒரு ஒரு பெட் இது வந்து ஒரு பெட்டுன்னு சொல்லலாம். ஒரு நம்ப வளர்ப்பு ஊடகம். இது மாரி ரெடி பண்ணிட்டு, இது வந்து நம்ம வீட்ல வந்து இந்த அந்த அந்த விளக்குமாறு கிழிப்பாங்கல்ல, அந்த கிழிச்சதுக்கு அப்புறம் உள்ள அந்த இலையோட இது சருக தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, தென்னை மட்டை சருகு அப்படி சொல்லுவோம். இத வந்து போட்டு, இத வந்து நல்லா வெட்டி விட்டுட்டு, இதுக்கு மேல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மண் கலவைய போட்டோம் அப்படின்னா, மண்ணோட செலவ நம்ம வந்து 3/4 வயசு குறைச்சிடுறோம். இப்ப இது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இலைத்தழைகளா தான் கொண்டிருக்கும். இதுக்கு மேல வந்து இது வந்து மக்கணும்ல. இதுல மக்கணும். இதுலயும் வந்து உயிரணுக்கள்லாம் உருவாகணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா இத மாரி உள்ள பொருட்கள மேல தூவி விடலாம். அப்படி இல்லைன்னா வழக்கம் போல நம்ப தயிரு. தயிர வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் பயங்கரமா யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். அத நல்லாவே புளிக்க வச்சுருவேன். புளிக்க வச்சுட்டு, இதுக்கு மேல நம்ம தெளிச்சு விட்டுட்டு, இதுக்கு மேல மண்ண போட்டுட்டு, அதுக்கு மேல நீங்க செடி வைக்கும்போது, அதாவது நிலத்தில வரக்கூடிய ஈல்ட விட அதிகமா இதுல கிடைக்கும். அந்த அளவுக்கு செடியோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்கும். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து பஞ்சகாவியா இந்த பஞ்சகாவிய வந்து தண்ணீல கலந்துட்டு, இந்த பஞ்சகாவிய தான் நான் வந்து இதுல தெளிச்சு விடுறேன். ஆ இப்படி பண்ணி இதுக்கு மேல கொஞ்சம் மண்ண போட்டு விட்டுறலாம். சரிங்களா? இது வந்து இது என்ன இதுக்கு மேல வந்து மண்ண கொஞ்சம் போட்டு விட்டேன். இது அப்படியே இருந்துச்சு அப்படின்னா, இதுல வந்து மண்புழுக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் மண் கலவையில மண்புழுக்கள் இருக்கும். நம்மளுடைய மண் கலவையில நம்ம மண்புழு உரம் சேர்க்கிறதுனால மண்புழுக்கள் இருக்கும். அந்த மண்புழுக்கள்ல நெறைய முட்டைகள் இருந்துச்சுன்னா, அது நெறைய உள்ள வந்துட்டு நெறைய குட்டி, 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 குட்டியா அது இந்த மண்புழு உரமாவே மாத்தி குடுத்துரும். ஏன்னா, அதுக்கு தேவையான உணவ நான் உள்ள போட்டுட்டேன். அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா, மண்புழு உரமே நம்மளுக்கு மாத்தி குடுத்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பெட்டு. இது வந்து இப்ப அவரைக்காய் போட்டிருந்தோம்ல, பர்பிள் அவரை பார்த்திருப்பீங்க. அந்த அவரைக்காயோட பெட்டு. இதுல வந்து மாடியிலேருந்து கிளீன் பண்ணக்கூடிய எல்லா குப்பைகளையும் எடுத்துட்டு வந்து இதுல போட்டுருவோம். இதுல போட்டுட்டு, இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆ நம்ம தண்ணி குடுப்போம்ல, அந்த தண்ணீலயே வந்து பார்த்தீங்கன்னா, மீன குடுத்துருவோம். பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீல கலந்து குடுத்துருவோம். இப்படி குடுக்கும்போது, அந்த மண்புழுக்கள் இதுலயும் நெறைய இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இந்த குச்சிலாம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு வச்சிருக்கும் பாருங்க. இத வந்து சாப்பிட்டுட்டு, அந்த இந்த குச்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அது இந்த மரவட்டை மாரி இருக்கு பாருங்க. மரவட்டைய போல ஒரு நண்பன் யாரும் கிடையாது. ஏன்னா, மரவட்டை அவ்வளோ நன்மை செய்யும். ஆனா, நம்மளுக்கு என்னன்னா புடிக்காது. நெறைய வந்துருச்சு அப்டின்னா, வெளில வர ஆரம்பிச்சுரும். அது ஒரு பெரிய டிராபேக் அதுல. ஆனா, அது ஒரு நன்மை தான் செய்யும் நம்மளுக்கு. அ மாடி முழுக்க வந்து மரவட்டை மேய்ஞ்சிருச்சு அப்டின்னா, நம்மளுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். அத தவிர மத்தபடி அது நன்மை தான் செய்யும். இந்த மண்ண வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து மாத்தி குடுத்துரும். நார்மலாவே இருந்தா மக்காது. இந்த மரவட்டை இருந்ததுனா சீக்கிரம் மக்கி போயிடும். இப்ப இதுல உள்ள வளர்ந்திருக்க செடிய பார்த்தீங்கன்னா, மொத்தமா இருக்கும்.
இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மொத்தமா இருக்கு பாருங்க. இது வந்து கொடின்னு நம்ம சொல்ல மாட்டோம். மரம் மாரி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அவரைக்காய். இப்ப இந்த அவரைக்காய் வந்து ஒரே ஒரு செடி தான் இதுல போட்டோம். இந்த ஒரே ஒரு செடி தப்பு செடியா தான் வளர்ந்தது. இப்ப இது வளர்ந்து ஒரு கொடி நம்மளுக்கு ஒரு கொடையாட்டம் நிக்குது. இதுலேருந்து நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, காய்க்க ஆரம்பிச்சுரும். இதுக்கப்புறம் இது சீசன் தான். அவரைக்காய் வந்து காய்க்க ஆரம்பிச்சுரும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, ஒரு செலவெல்லாம் கம்மி பண்ணிட்டு ஒரு மாடி தோட்டம் அமைக்கிறது தான் நம்மளுடைய மோட்டிவேஷன். ஆ நம்ம மாடி தோட்டம் அமைக்கும் பொழுது நெறையாவே பார்க்கணும். இப்ப மாடி தோட்டம் அமைச்சுட்டோம் அப்டின்னா, முக்கியமா கேர் பண்ண வேண்டியது இருக்கும். அ என்ன அப்டின்னா, இப்ப மழைக்காலங்கள். இது வந்து மழைக்காலங்கள். இப்ப மழைக்காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணிகள் வந்து நம்ம மாடி தோட்டத்துல நிக்காம, அதுக்கு பெயிண்ட் அடிச்சு, அ தண்ணி உள்ள ஊறாம, பெயிண்ட் அடிச்சு பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் இந்த மழைக்காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டையில போயிட்டு ஏன்னா நெறைய வந்து இலைத்தழைகள் கீழ விழும்ல. அப்ப அது விழும்போது போயிட்டு அடைச்சுக்கும். அதெல்லாம் அடைக்காம அப்பப்ப மழை விட்டதுக்கு அப்புறம் போயிட்டு, அத கிளீன் பண்ணி விடுறது. இது மாரி வேலைகள்லாம் கண்டிப்பா வந்து இருக்கும். ஏன்னா வந்து ஒரு மாடி தோட்டம் வச்சு நம்ப நிர்வகிக்கிறோம் அப்டின்னா, இவ்வளோ ப்ராப்ளம்லாம் இருக்கும். அத தாண்டி சந்தோஷம் நம்மளுக்கு வர அறுவடையில தாங்க இருக்கும். ஏன்னா இதுதான் உண்மை. ரியல் என்பது இது நான் கரெக்ட்டா சொல்லணும். கரெக்ட்டா? அப்பதான் நீங்க புரிஞ்சுக்கக்கூடியது. அ இப்ப உண்மையா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கஷ்டங்கள் இருக்கும். இந்த கஷ்டங்கள தாண்டி நம்மளுக்கு இதுலேருந்து வரக்கூடிய ஈல்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, சுண்டைக்காய் எந்த அளவுக்கு ஆட்டம் ஆடுது பாருங்க. ஸோ இந்த சுண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மல் கடையில போயிட்டு நீங்க வாங்க முடியும்னா முடியாது. ஸோ இத மாரி இதுல வந்து பெனிஃபிட்டும் நெறைய இருக்கும். அது மாரி நம்மளோட உடல் உழைப்பும் கண்டிப்பா தேவை. ஏன்னா டிராபேக்ன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்மளோட உடல் உழைப்பு நம்மளுக்கு தேவ. அதனால என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, உங்களுடைய நேரம் எவ்வளோ இருக்கு அப்டின்னா, அதுக்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மாடி தோட்டம் அமைங்க. ஆ இதுல வந்து நெறையவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ அதாவது சந்தோஷம் கொடுக்கக்கூடியது. ஆ நெறைய ஆரோக்கியத்த கொடுக்கக்கூடியது. முக்கியமா நீங்க மாடி தோட்டம் அமைச்சீங்க அப்டின்னா. இன்னும் நெறையவே நம்ம பேசலாம். பட் ஆனா, ஆ குறுகிய காலம் இருக்கிறது. இதுக்கு இடையில இன்னும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஷார்ட்டா சொல்லிர்றேன். அதாவது இந்த கிச்சன் வேஸ்ட்ட பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப நார்மலா வந்து கிச்சன் வேஸ்ட்ட வந்து நம்ம தூக்கி போடாம, அத ஒரு கம்போஸ்ட்டா மாத்தி இதுக்கு குடுக்கலான்னு சொல்லியிருப்பேன். அது எப்படி மாத்தணும் அப்டின்னா, இப்ப கிச்சன் வேஸ்ட்ல வந்து நெறையவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம கட் பண்ணக்கூடிய காய்கறிகள், அதுக்கப்புறம் டீ தூள் ஆகட்டும், அதுக்கப்புறம் புளிச்ச மாவு, அதாவது தோசை மாவு மீந்து போனது, அதுக்கப்புறம் நார்மலா இப்ப அரைச்சு வச்ச மாவு மீந்தது, அது இல்லாம இந்த முட்டை ஓடு, அதுக்கப்புறம் வாழைப்பழ தோலு இது எல்லாமே போடலாம். எல்லாமே என்ன இப்போ உள்ள ப்ராசஸ் படி எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஆ ஒரு கோகோ பீட் எடுத்துங்க. ஒரு 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 50% வந்து கோகோ பீட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு காய்கறி பொறுத்து தான் அமையும். இப்ப காய்கறி எந்த அளவுக்கு நம்ம வீட்ல வேஸ்ட் ஆகுதோ, அத வந்து ஈக்குவலா வந்து பார்த்தீங்கன்னா, கோகோ பீட் எடுத்து 2யும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு, அது கூட வந்து புளிச்ச தயிர ஊத்துங்க. புளிச்ச தயிர ஊத்தி 2யும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்ல போட்டுருங்க. பாட்ட மூடி வச்சுருங்க. ஆ அது வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வந்து அந்த பாக்டீரியா வந்து போயிட்டு மக்க வைக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து அந்த ஸ்மெல்லாம் வராது. ஸ்மெல் வராம ஒரு கம்போஸ்ட்டா நம்மளுக்கு உருவாயிடும். அந்த கிச்சன் கம்போஸ்ட்டே நீங்க எடுத்து உரமாக நீங்க பயன்படுத்திக்கலாம். செடிகளுக்கு அது ஒரு சிறந்த உரமாக அமையும். இப்ப நான் சொல்லியிருப்பேன் இந்த மூடாக்கு. இந்த மூடாக்குல வந்து பலவிதமான நன்மைகள் இருக்கு. இப்ப நான் ஒரு செடிய காட்டியிருப்பேன். ஒரு மூடாக்கு போட்டு தான் அதாவது ஆ தோட்டத்தில விழக்கூடிய இலைகள் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு தொட்டியில போட்டிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா, இலைகள வச்சு போடக்கூடிய ஒரு மூடாக்கு. இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சருக வச்சு போடக்கூடிய மூடாக்கு. எதுவுமே இல்ல அப்டின்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கல்லையே மூடாக்கா போடுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த தண்ணி ஆவியாவாம தடுக்கிறதுக்கு உதவுது. அது இல்லாம இப்ப வந்து மழை காலங்கள்ல முடிஞ்ச உடனே வெயில் அடிக்குது அப்டின்னா, அந்த கொடி காய்கறிகள் டக்குன்னு காஞ்சு போக ஆரம்பிச்சுரும். என்ன ரீசன் அப்டின்னா, நம்ம மழை பெஞ்சுட்டு இருக்கு, தண்ணி இருக்குன்னு நெனச்சுட்டு இருப்போம். ஆனா கொடிக்கு காய்கறிகளுக்கு வந்து தண்ணி அதிகமா சாப்பிடும். அந்த தண்ணி அதிகமா சாப்பிடும்போது சீக்கிரம் வந்து அந்த இலைகள்லாம் பழுப்பாகி கீழ கொட்ட ஆரம்பிச்சுரும். என்னடா இது மழை பெஞ்சுச்சு, பழுப்பாகி கீழ கொட்டுதே அப்டின்னு நம்ம பார்த்துட்டு இருப்போம். கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, மண்ணு காஞ்சு போயிருக்கும். அப்ப வந்து மூடாக்கு போட்டு வச்சிருந்தீங்க அப்டின்னா, அந்த மூடாக்கு வந்து பல உயிர்களுக்கு வந்து அது வந்து உணவாக அமையும். இப்ப வந்து நான் சொல்லியிருப்பேன்ல, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மரவட்டை இருக்கும், மண்புழு இருக்கும். நீங்க மூடாக்கு போட்டு வச்சிருந்தா மட்டும் தான், அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மூடாக்கு போட்டு வச்சிருந்தீங்கன்னா தான், அந்த மண்புழுக்கள் அது உள்ளேயே இருக்கும். இல்லைன்னா வெளியில போக ஆரம்பிச்சுரும். அதுமாரி மூடாக்கு போட்டு செடி வளர்க்கலாம். அதாவது அ உரத் தேவைகள் தவிர்த்துட்டு, நார்மலா இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருள வச்சு மூடாக்கு போட்டு, செடிகள நல்லாவே நம்ப வளர்க்க முடியும். ஆ இதெல்லாம் வந்து அ மண்ணோட செலவ குறைச்சிட்டு மாடி தோட்டம் அமைச்சு இயற்கையா அ அ இயற்கையா வளர்த்து நம்ப பயன்பெறக்கூடிய விஷயங்கள். இத தாண்டி நெறையவே உங்களுக்கும் டவுட்டுகள்லாம் நெறைய இருக்கும். உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தா கேளுங்க. நம்ம கிளியர் பண்ணலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. 7:45 வந்துருச்சு.
இப்ப மாடி தோட்டம் வச்சிருக்கவங்களுக்கும் சில டவுட் இருக்கும். இப்ப நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். இத தாண்டி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேட்கலாம். நன்றி, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் நமக்கு ஆரோக்கியமான வாழ்வை நாம் அடைவதற்கான மாடித்தோட்ட அமைப்பு, நிலத்திலே நாம் பயிர் செய்யக்கூடியதை பற்றி மிக சிறப்பாக, தெளிவாக ஒரு ஏன்னா எல்கேஜில இருந்து +2 வரைக்கும் எப்படின்றத ஆரம்பம் முதல் அது மண்ணை எப்படி அமைக்கணும்ன்றதெல்லாம் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்த அருண் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். சில கருத்துக்கள் இப்போ புதிதாக தொடங்குபவர்கள் என்ன செய்யணும்ன்றத மிக தெளிவாக எடுத்துரைத்தீர்கள். அவர்கள் முதல்ல டைம் மேனேஜ்மெண்ட் வேணும். நிறைய பேருக்கு எண்ணம் இருக்கும். சரி நாங்க தோட்டம் அமைக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க, 2 நாள் ட்ரை பண்ணுவாங்க, அப்புறம் அதுல ஃபெயிலியர் ஆன உடனே விட்டுடுவாங்க. ஆனா இதுக்கு ஒரு டெடிகேட்டடா செஞ்சாதான் செய்ய முடியும்ன்றத நீங்க ஒவ்வொன்னா நிச்சயமா காமிச்சிங்க. ஒரு கற்பூரவள்ளி, ஓமவல்லியில ஆரம்பிச்சு ஒரு கஷாயம் வைக்கிறதுக்கு இலையோ, துளசி இலை, வேப்பிலை, அருகம்புல், ஆவாரம்பூ இதெல்லாமே கூட நமக்கு கிடைக்கலன்னா நம்ம பேசிக்கா இதெல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கீரைக்கு முதல்ல நீங்க இந்த கீரைக்கு சொன்னது எனக்கு ரொம்பவே ஆப்டா இருந்தது. ஏன்னா நான் நிறைய தடவை எல்லா விதையும் வந்துடும் கீரை பார்க்கும்போதே ஆசையா இருக்கும். ஆனா ஒரு 2 நாள் கழிச்சு தானா அப்படியே சுருங்கின மாதிரி இருக்கும். என்ன ஆச்சுன்னே தெரியாது. இப்ப நீங்க சொன்னது அதுக்கு அந்த உயிர் உரத்துல நாம அந்த பாக்டீரியா இதெல்லாம் வரவழிச்சிட்டு வச்சோம்னா ரொம்ப சிறப்பா வரும்னு சொன்னீங்க. சோ அதே மாதிரி இலை தழைகள் அதெல்லாமே போடுறோங்க ஐயா நாங்க. காய்ந்த இலை சிறகு அதே மாதிரி கரும்பு சாறு, இது மோர் மோர் எங்க வீட்டுல வேஸ்ட்ன்றதே ஆகாது. ஏன்னா நான் எல்லாத்துலயும் இப்ப ஆனா நீங்க சொன்னது இப்ப இதுல எனக்கு புரிஞ்சுன்னா எல்லாத்தையுமே தனித்தனியா வச்சு போடுவேன். ஆனா அந்த கோகோ பீட்டோட 50-50 நீங்க வச்சு செய்யும் போது அது உயிர் உரமா மாறும். அதை நம்ம தெளிச்சா அந்த பூ காய்க்கும்ன்றத ரொம்ப தெளிவா எடுத்து கொடுத்தீங்க. அதே மாதிரி எந்தெந்த செடிக்கு எவ்வளவு க்ரோ பேக் வைக்கணும்ன்றதையும் சொல்லியிருக்கீங்க. இந்த மெயின்டெனன்ஸ் வேணும். முக்கியமா அந்த யூரியா, டிஏபின்றத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஆர்கானிக்காவே சாப்பிடணும். அப்பதான் நமக்கு ஆரோக்கியம் வரும்னு சொன்னீங்க. இதே மாதிரி நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கும் அதை நம்ம சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொரு செடியும் வரும்போது நீங்க சொன்ன மாதிரி அந்த இலைகளை நான் மஞ்சள் செடி வச்சு அந்த இலை எடுத்து கட் பண்ணி பார்த்தேன். அவ்வளவு மஞ்சள் வாசனை. அந்த மஞ்சத்தூள்ல கூட வராது. அந்த இலையிலயும் அவ்வளவு வாசனை இருக்கு. அதே மாதிரி அந்த மல்டி விட்டமின் கீரை நீங்க அது விதவிதமா செஞ்சு நிறைய பேருக்கு நானும் கொடுத்திருக்கேன். நானும் சாப்பிட்டிருக்கேன். அதனுடைய டேஸ்டே டிஃப்ரெண்டா இருக்குங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுல நாமளே நம்ம உழைப்பால் செய்யும் போது எனக்கு தினமுமே 9ல இருந்து 10, 4ல இருந்து 5 கார்டன்ல தான் என்னோட செலவு இருக்கும். அதே மாதிரி நமக்குள்ள ஒரு எண்ணம் வரணும். டெடிகேட்டடா செஞ்சா அது பறிச்சு சாப்பிடும்போது ஒரு பூ பூக்கும் போதே பார்த்தோன்னா நமக்குள்ள 100 வாட்ஸ் பல்பு எரிஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். அதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் உங்களுக்கு விருப்பமானவர்கள் ஐயா அவர்களிடம் கேள்வி கேட்டு உங்களுக்கான தெளிவு பெறலாம். கொஸ்டின் கேட்கிற விரும்புங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நாளை அதிகாலை தவம், அதனைத் தொடர்ந்து சிந்தனை துளிகள் நிகழ்வு நடைபெறும். அனைத்து அன்பர்களும் கலந்து சிறப்பிப்போம். வார நாட்களில் நமக்கு நித்யானந்த தவம் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமைகளில் சாந்தி யோகம், காலையில் கருமைய சாந்தி யோகம், மாலையில் சாந்தி யோகம் நடைபெறுகிறது. சனிக்கிழமைகளில் சிறப்பு சிந்தனை உரையாக பல்வேறு இயற்கை சார்ந்த, மருத்துவம் சார்ந்த அனைத்து முக்கியமான பிரமுகர்களை அழைத்து உங்களுக்காக இந்த வகுப்பு நடைபெறுகிறது. அனைத்து நிகழ்விலும் கலந்து சிறப்பிப்போம். கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் கேட்கலாம். அனிதாமா, உங்களுடைய டவுட் நீங்க கேட்டுக்கோங்க. தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப என்னோட கேள்வி என்னங்கன்னா, நாங்க நிலத்துலதான் போட்டு விளை வைக்கிறோம்னு இருக்கிறோங்க. இப்ப நம்ம வாங்கி வரக்கூடிய விதைங்கெல்லாம் ஆர்கானிக்கா இருக்குதா இல்லையான்றதே பெரிய டவுட்டா இருக்குங்க. வாங்கின்னு வந்துட்டு ஒரு விதையா இருக்கும், அந்த போட்டு வளரும் போது வேற மாதிரி இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் போட்டா ஒண்ணுமே முளைக்காமலாம் போயிருக்கு. ஆர்கானிக் தான் சொல்லுவாங்க, நிறைய ஆட் எல்லாம் போட்டுருவோம். நமக்கு தரமான விதைகள் எங்க கிடைக்குதுன்றது சொல்லுங்க ஐயா. இன்னொன்னு தோட்டத்துல பெருசா ஒரு பூசணி கொடி வந்துட்டே இருக்கு. அது எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரியல. அது பாட்டுன்னு பெருசா வந்துட்டே ஆனா ஒரே ஒரு காய் தான் இது வரைக்கும் வந்துச்சுங்க. வெள்ளை பூசணி வேணும்னு விதை வாங்கி நாட்டுது தேடி போட்டோங்க. இது ரெண்டுத்துக்கும் வழி சொல்லுங்க ஐயா. நன்றி. ஆமா.
சரிங்க. ஒண்ணு வந்து விதை, இன்னொன்னு வந்து வெள்ளை பூசணி. இப்ப விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறையவே வந்து இயற்கை ஆர்வலர்கள் இப்ப Facebookலயும் சரி, நம்ம WhatsApp குரூப்லயும் சரி, நெறைய விதைகள் பகிர்றாங்க. அது இல்லாம சேல்ஸும் பண்றாங்க. இப்ப சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்ப மேம் சொன்ன மாரி நெறைய விதை திருவிழாக்கள்லாம் நடக்குது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையிலே நம்ம ஒரு 2 நிகழ்ச்சி போட்டோம். நம்ப YouTubeல வந்து சொல்லுவோம். இந்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, விதை திருவிழா, அங்க விதை ஸ்டால்லாம் போடுறாங்க அப்படின்னு. அங்க வரக்கூடியவங்க வந்து அதாவது நம்பி வாங்கலாங்கிற மாரி தான் இருக்கும். அவங்கள்ட்ட வந்து வாங்கலாம். இத தாண்டி ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருந்தே நம்ம முடியாதவங்க, வெளில போயிட்டு இது மாரி ஈவென்ட்லாம் அட்டெண்ட் பண்ண முடியாதவங்க அப்படின்ட்டு, நம்ம வந்து அக்ரி இண்டெக்ஸ்லாம் போறோம். போன இடத்துல வந்து அங்க யாரெல்லாம் ஸ்டால் போட்டிருக்காங்க என்பத பத்தி ஒரு டீட்டெயிலா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் கிட்டத்தட்ட ஆ ஆ விதை ஸ்டால் போட்டிருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் வாங்கி நம்ம வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு விதைகள் வேணும் அப்படின்னா, இப்ப அக்ரி இண்டெக்ஸ் நம்ம வீடியோ போட்டிருப்போம். அந்த அக்ரி இண்டெக்ஸ்ல போயிட்டு நெறைய டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர்லாம் இருக்கும். அந்த ஃபோன் நம்பர்ல நம்மளுக்கு அருகாமையில உள்ளவங்க உங்கள்ட்ட நீங்க வாங்கி பார்த்து, அதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க விதைகள் பெற்றுக்கொள்ளலாம். ஆ சரிங்க. இத த இத தவர வந்து சொல்லுங்க. இத தவிர வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஷேரிங் ஈவென்ட்லாம் நடக்குது. இப்போ வந்து நீங்க ஒரு WhatsApp நீங்க வந்து மாடித்தோட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, மாடித்தோட்டம் ரிலேட்டடான WhatsApp குரூப்லாம் இருக்கு. அவங்களுக்குள்ள நண்பர்களே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்ப நீங்க ஒரு வாட்டி உங்களுக்கு விதை கிடைச்சிருச்சு அப்படின்னா, அடுத்த வாட்டி அந்த விதைய வாங்காம, நீங்களே அத எப்படி சேவ் பண்ணி வச்சுக்கலாம்ன்னு தான் மெயினா பார்க்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டு ரகம் என்பது மாறாமல் இருக்கும். இன்னொன்னு வந்து அந்த வெள்ளை பூசணி. இப்ப வந்து வெள்ளை பூசணி வந்து பார்த்தீங்கன்னா, படர்ந்து வளரக்கூடியது. இப்ப நீங்க ஒரு க்ரோ பேக்லயே வச்சு அத வளர்க்கணும்ன்றது ஒரு சிரமமான விஷயம். ஏன்னா, அது அந்த தண்டு போற இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வேர் விடும். இப்ப வந்து ஒரு க்ரோ பேக்ல வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா, இப்ப அடுத்த க்ரோ பேக் வந்து அந்த ஒரு தண்டு வந்து அப்படியே பரவி படர்ந்து போகும் இல்லையா? அந்த படர்ந்து போகும்போது ஒவ்வொரு கணுவுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அது வேர் வேர் வந்து கீழ இறங்க ஆரம்பிக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த வேருக்கு சப்போர்ட் குடுக்குற மாரி இருக்கும். இப்ப ஏதோ ஒரு இடத்துல வேர் இறங்கும். கண்டிப்பா வேர் இறங்கும். அந்த வேர் இறங்குற இடத்துல நீங்க சப்போர்ட் குடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்டின்னா, அந்த கொடிகள் படரும். இப்ப நார்மலா வந்து நீங்க மாடியில வச்சிருக்கீங்களா? நிலத்துல வச்சிருக்கீங்களா? நிலத்துல தாங்கய்யா இருக்கு. அப்ப நிலத்துல வச்சிருக்கீங்கன்னா, அப்ப பிரச்சனையே இல்ல. அப்ப நிலத்துல வந்து போக என்ன ஆகும் அப்டின்னா, அது வேர் விட்டுட்டே போகும். அது அது வந்து போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தென்னை மட்டைலாம் இருக்குல்ல, அந்த தென்னை மட்டைகள்லாம் போட்டு விட்டீங்க அப்டின்னா, அந்த தென்னை மட்டைகள்ல அது அழகா படரும். இப்ப நார்மலா நிலத்துல படர்றத விட, தென்னை மட்டைகள் அதேமாரி முள்ளுலாம் போட்டு விடுவாங்க. அது போட்டு விடும்போது, அது அழகா படரும், வேர் மட்டும் மண்ணுக்கு போகும். முக்கியமானது அதுக்கு வந்து தேனீக்கள் வந்து அந்த பாலினேஷன் நடந்தா தான் பூ பூக்குற சமயத்துல வந்து அது காய்கள் வர ஆரம்பிக்கும். அந்த கட்டத்துல வந்து ஆண் பூ, பெண் பூ நம்ம அத பார்த்து, அ பிஞ்சோட இருக்கும். பெண் பூங்கிறது பிஞ்சோட சேர்ந்து வரும். ஆண் பூ வந்து பார்த்தீங்கன்னா, பிஞ்சு இல்லாம வரும். அப்ப அந்த மேல பார்த்துருக்கேன். கீழ ஒரு பச்சை பார்த்துருக்கீங்க. கலர்ல உருண்டையா இருக்கும். அப்புறம் மேல ம். பூ மொட்டு இருக்குங்க. பார்த்துருக்கேங்கய்யா. ஆ அதுவுமே ஒன் வந்து வரமாட்டேங்குது. அந்த வரும்போது அந்த பூத்துட்டு, அது அப்படியே பூத்து முடிச்ச உடனே அது அப்படியே வாடிடுதுங்கய்யா. அப்படியே அந்த பூ அப்படியே அழுகுன மாதிரி அந்த இலை, ஆமா. அந்த கீழ ஆமா ம். அது மாரி ஆயிடுதுங்க. அதுதான் சொல்ல வரேன். இப்ப என்னன்னா, அந்த ஆண் பூ வந்து அந்த மகரந்தத்தூள் அந்த எல்லோ கலர் இருக்கும் மகரந்தத்தூள். அந்த மகரந்தத்தூள எடுத்து, அந்த பெண் மகரந்தத்தூள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைட்டா தட்டி ம். அதாவது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. லைட்டா அது ம், மேல ம், லைட்டா தட்டி ம், விட்டீங்க அப்படின்னா, ம், ம், அந்த ம். மகரந்தத்தூள் விழுந்தாலே போதும், மகரந்தம். உங்களுக்கு அந்த ம். பிஞ்சுகள் வந்து பெருக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தான் நான் சொல்லியிருப்பேன், சரி, அந்த சரி. தேங்காய் பால் கரைசல் வந்து குடுக்கலாம் அப்படின்ட்டு. ம், சரிங்களா? ம், ம், அதே ம். மாரி பூ பூக்கிற சரிங்க. சமயத்துல வந்து தேங்காய் பால எடுத்து புளிக்க வச்சு நீங்க குடுக்கலாம். சரிங்க. சிறப்புங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க 2மே. ரொம்ப சிறப்புங்கய்யா. உங்ககிட்ட இருந்து விதைங்க ஏதாவது கிடைக்குங்களாய்யா? இப்ப நாம வந்து போட்டுருக்கோம்ல. போட்டதுக்கு அப்புறம் விதைகள் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 3 மாசம் கழிச்சு தான் நம்மளுக்கு விதைகள் எடுக்க முடியும். அப்ப எடுக்கும்போது நம்ப அ YouTubeல நம்ம சொல்லுவோம். இப்ப வந்து விதைகள் இருக்கு. நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய வந்து நம்ம கட்டிங்ஸ் போடும்போது கூப்பிட்டு நம்ம குடுத்துருவோம். அதுமாரி ம், ம், குடுக்கும்பொழுது நான் போடுவேன். கண்டிப்பா வந்து விதை ஷேர் பண்ணுவேன். நம்மள்ட்ட இருக்கிற விதைகள ஷேர் பண்ணுவேன். இப்போ வந்து போன வாட்டி நம்ப அக்ரி இண்டெக்ஸ்ல நெறையவே குடுத்துட்டோம் எல்லாத்தையுமே. இப்போ மறுபடியும் ம், அதுலேருந்து வச்சிருந்த விதைய வச்சு இப்ப போட்டுருக்கோம். இப்போ செடி வளர்ந்து இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நம்ம வீட்டுக்கு எடுத்ததுக்கு போக மீதி ஏன்னா இப்போ ஸ்டார்ட்டிங்ல நம்ம விதைக்கு விட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் காய்க்காது. இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதான். இப்ப நம்ம செடிய வந்து வளர்த்துடுறோம். வளர்த்ததுக்கு அப்புறம் வந்த காய உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ம். விதைக்காக விட்டுறோம் அப்படின்னா, அடுத்த காய் வராது. ஸோ நம்ம ஆஹா. அதிலேருந்து பறிச்சுக்கிட்டு இப்ப கத்திரிக்காயும் அப்படித்தான். நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, அடுத்த காய் வராது. எந்த அளவுக்கு நம்ம ஆஹா. ஹார்வெஸ்ட் பண்ண முடியுமோ, ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம இடையில விட்டோம். ஒரு செடிய தனியா விட்டுட்டோம் அப்படின்னா, அதிலேருந்து விதை வர ஆரம்பிக்கும். அப்ப சேகரிச்சு வச்சு நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? ம். அப்ப வரும்போது சரிங்க. கண்டிப்பா நம்ப ஷேர் ஆ. பண்ணுவோம். சரிங்க. இந்த ஏதாவது
பூச்சி விரட்டி வரிசையா நிறைய சொல்லி வந்து எதை நோட் பண்ண கூட முடிய மாட்டேங்குதுங்க. இம்பார்ட்டண்டா நம்ம பூச்சி விரட்டிக்கு எது போடணுங்க? நான் நிலத்துல போட்டிருக்கிறதுனால நிலத்துக்கு உரம் எத்தனை நாளைக்கு ஒன்ஸ் அவசியம்? எது போடுறா பெஸ்ட்னு இது மட்டும் சொல்லுங்கய்யா. நன்றி. நிலத்துக்கு வந்து நீங்க தொழு உரம் அதாவது நீங்க மார்கழி மாசத்துல கொத்தி விட்டுறணும். மார்கழி மாசத்துல கொத்தி விட்டு தொழு உரம் அடிச்சிடணும். தொழு உரம் அடிச்சு நல்லா கொத்தி விட்டாலே நிலத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். அடிக்கடி சரி. நீங்க நீங்க உரம் கொடுக்கணும்னு அவசியம் இருக்காது நிலத்தை பொறுத்த அளவுக்கு. ம், ம். மார்கழி சரி. மாதம் கரெக்டா அந்த குளிர் சீசன்ல கொத்தி விட்டுறணும். நிலத்தை நல்லா உழுதுன்னு சொல்லுவாங்கல்ல, உழுதுட்டு ம், ம், தொழு ம், உரத்தை அடிச்சு நாங்க நல்லா மடக்கி உழுதுடணும். அப்படி உழுதுட்டாலே போதும். உங்களுக்கு தேவையான சத்து மண்ணுல இருந்து எல்லாமே மண்ணுல எல்லா சத்தும் இருக்கு. நைட்ரஜன் சத்து இருக்கு. இருக்கு. ஆமா, எல்லாமே அதுலேருந்து கிடைச்சிரும். முக்கியமானது மாட்டு சாணம். அதான் தொழு உரம் சொல்லக்கூடியது அது மாட்டு இருக்கு. சாணம். அந்த மாட்டு சாணத்தை போட்டுட்டீங்கனாலே அதுல இயற்கையாவே என்பிகே இருக்கு. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். அதாவது தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது தொழு உரத்துல இருக்கு. அதனால அதை நீங்க அடிச்சு போட்டு நீங்க உழுதுட்டாலே போதும். உங்களுக்கு தாராளமா வந்து பாத்தீங்கன்னா பயிர்கள் நல்லாவே வரும். ரொம்ப நன்றிங்க ஐயா. சிறப்பா இருந்தது. நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்க மாடி தோட்டம் பார்க்கும் போதெல்லாம் இது மாதிரிலாம் இருக்காதா நம்ம தோட்டம்னு ரொம்ப ஏங்கி இருக்காங்க. சிறப்புங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். கீதா தேவி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க. உங்களுக்கு ஏதாவது ஐயா கொஸ்டின் இருக்கா? ஆமா ஆமா ஐயா. இப்ப நான் புதுசா வைக்கலாம் இருக்கேன் ஐயா மாடி தோட்டம். சரி. இப்ப அதுல வந்து இப்ப எங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, அது மாடி தோட்டம் வச்சா இந்த தண்ணில கீழே ஒழுகும். சோ அந்த செவரு எல்லாம் இதுவாயிடும். இதெல்லாம் மாடி தோட்டம் வைக்க கூடாது நீங்க. அது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. அதுக்கு நான் என்ன ஆக்சுவலா செல்ஃப் மாதிரி கம்பி மாதிரி போட்டு அது மாதிரி வச்சா அது டேமேஜ் என்ன ஆகுமா? அது மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குயா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்ப மண்ணு எல்லாம் கீழே இதாகும்லையா படியோல, அதெல்லாம் எப்படி நம்ம தண்ணி ஊத்துனா தண்ணி கீழே ஒழுவி இதுவாகுது. இப்ப வச்சிருக்க மாடி தோட்டம் இங்க வச்சிருக்க பழைய வீட்டுல பட் ஃபுல்லா அப்படியே ஃபுல்லா அழுக்காயிடும் ஃபுல்லா அது. சோ அவங்க டெனன்ட் வந்து அவங்க திட்டுவாங்க, ஹவுஸ் ஓனர் வந்து திட்டுவாங்க, இந்த மாதிரி ஏன் பண்றீங்க இது மாதிரி இல்லாம்னு சொல்லிட்டு. இதுக்காகவே நம்ம தொட்டி வைக்காத கொஞ்சம் பயமா இருக்கு வைக்கிறதுக்கு, மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு. இதுக்கு என்ன பண்றது நானு? கரெக்ட் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு இப்போ மாடி தோட்டம் வச்சா இப்போ வீடு டேமேஜ் ஆயிடுமா அப்படின்னு கேக்குறீங்க. அதான் ப்ராப்பரா நீங்க வைக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து வீடு டேமேஜ் ஆகும். எப்ப அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா டைரக்டா தரையில வைக்கவே கூடாது. அதாவது தரை காஞ்சி இருக்கணும், பேக் காயக்கூடாது. அது மாதிரி இருக்கணும். அப்படின்னா என்ன வேணும், ஒரு உயரமா வைக்கணும். ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்டோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு கம்பி மேல வச்சோ அதே மாதிரி வைக்கலாம். இப்ப தண்ணி கீழே கொட்டினா தண்ணி காஞ்சி போகணும். அதுதான் கான்செப்ட். இப்போ வந்து தண்ணியோட சேர்ந்து அந்த ரூஃப்ல இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்பதான் நமக்கு பிரச்சனை. தண்ணி இப்ப மழையும் பெய்யுது. இப்ப நம்ம மாடி தோட்டம் வைக்கலாம், மழை பெஞ்சிட்டே இருக்கு, தண்ணி ஓடி போயிடுது, அது கீழே விழுந்து போகுது, காஞ்சி போகுது. இப்ப அதே மாதிரி தான் நம்ம பாதுகாத்துக்கணும். இப்ப தண்ணி விழுந்தா அது காஞ்சி போகணும். என்ன ஒண்ணு அப்படின்னா இந்த மண்ணு இப்ப இந்த மண்ணும் சேரும் போது ஒரு ஈரத்தன்மையை வந்து அப்படியே தக்க வச்சுக்கொள்ளும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம கூட்டி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதான் சொல்லியிருப்பேன், இலைத்தழைகளை வந்து மாடி தோட்டத்தில் நிறைய விழும். அப்ப விழும் பொழுது அந்த இலைத்தழைகள், மண் இது எல்லாமே கூட்டி பெருக்கி எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா க்ரோ பேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன க்ரோ பேக்னா ஜியோ ஃபேப்ரிக் க்ரோ பேக்னு ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மண் கொஞ்சம் வெளில வர்றது கம்மியாகுது. என்ன காரணம், அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டரா யூஸ் ஆகுது. மண் இப்போ நார்மலா நம்மளுடைய பாட்டில் வந்து ஓட்டை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடியை வைப்போம். அதுக்கு பதில் ஓட்டை போட வேணாம். இப்போ நார்மலாக வந்து ஒரு க்ரோ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டையே இல்லாத ஒரு க்ரோ பேக்கை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். அதில் உள்ள கோகோ பீட்டோ மண்ணோ சத்துக்களோ வெளியில் போகாமல் ஃபில்டர் ஆகிட்டு போகும். அந்த மாதிரி ஒரு க்ரோ பேக்கை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். சரிங்க சரிங்க, நன்றி ஐயா. இப்ப ஆக்சுவலா என்ன செடி வைக்கலாம் ஐயா ஸ்டார்டிங் வைக்கிறதுக்கு? பூச்செடி, இந்த கொடி, இந்த முல்லை கொடியெல்லாம் ஏத்தலாம் ஐயா? அந்த இல்ல அந்த இது சொல்லுவாங்க ஐயா, ஒரு வாசனை உள்ள ஒரு பூ ஒயிட் கொடியெல்லாம் ஏத்தனா ஜாதி மல்லியா? ஜாதி மல்லி. அது மேல ஏத்தனா ஹைட்டா போகும். அது மாதிரிலாம் பண்ணலாமா கேக்குறேன். கொடி மாதிரி எல்லாம் ஃபுல்லா செவரிலேயே ஏத்தலாமா? செவரில் மேலே ஏத்தலாமா? அது மாதிரி அது தனியா ஒரு கம்பி மாதிரி கட்டி ஏத்தணுமா? இல்ல, அதான் நம்ம வீட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது.
வீட்ட டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க எல்லாரும் இப்ப செவுத்துல ஏத்தி விட்டாலும் அதுக்கு டேமேஜ் மழை பெய்யும்போது தண்ணி அதுல அந்த இலைகள்ல ஓ இருக்கும்போது தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். உடனே பாசி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வீட்ட ஓ டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க எப்படி வேணா பண்ணிக்கலாம். இப்ப நீங்க உள்ள வைக்கிறீங்க அப்படின்னா, சின்னதா இப்ப நார்மலா இப்ப இந்த பிவிசில வந்து பைப் கிடைக்குது. அதுல ஜாயிண்ட் கிடைக்குது. அத வந்து நீங்க ஒரு பந்தல் மாரியும் நீங்க மாடியிலேயே போட்டு, அதுல நீங்க படர விட்டுக்கலாம். அப்படி படர விடும்போது அந்த செவுத்துல போயிட்டு தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா, பாசி சீக்கிரம் பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனாலும் வீடு வீணாகும். அதனால வந்து நம்ம உள்ளுக்குள்ள வச்சிருக்கோம். ரூஃப் வீணாகக்கூடாது. அது மட்டும் இல்லாம செவுரு வீணாகாம பார்த்துக்கணும். அப்படி பாதுகாத்துக்கணும்னா, நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். வீடும், தோட்டத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாம, அது எப்பொழுதுமே வீடு இருக்கிற மாரியே வச்சுட்டு, அந்த வீட்ட டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம செடி வளர்த்தோம் அப்படின்னா, எந்த பாதிப்பும் வராது. சரிங்க, புரியுது. ரொம்ப நன்றி ஐயா. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருந்துச்சு. ரொம்ப நன்றி ஐயா. திருப்பி நாங்க நன்றி. யூடியூப்ல கேட்டுக்கிறோம் ஐயா. திருப்பியும் உங்க ம். வீடியோ. ம். ஓகே சரி. நன்றி. நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து செல்வி. ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஐயா சாணி செடிங்களுக்கு போடலாம்னு சொன்னீங்க. அதை மாட்டுக்கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து அப்படியே டைரக்டா போடணுமா இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு போடணுமாங்கய்யா? அது என்ன அப்படின்னா, அந்த சாணம் வந்து ஹீட்டா இருக்கும். அத அப்படியே போடக்கூடாது. சாணத்த வந்து பல வழிகள்ல நம்ம பயன்படுத்தலாம். இப்போ வந்து ஜீவாமிர்தமா மாத்தி அத நம்ம பயன்படுத்தலாம். இல்ல அப்படின்னா, அந்த ராட்டியா தட்டி வச்சு காய வச்சுட்டு, அத மக்க வச்சு பயன்படுத்தலாம். அப்படி இல்லன்னா, அத சரிங்க. மண்புழு உரமா மாத்தி பயன்படுத்தலாம். டைரக்ட்டா போட்டீங்கன்னா, செடிகள் இறந்துரும். அப்படி போட்டுதாங்க செடிகள் இதாயிடுச்சு. ஐயோ! அப்படி டைரக்டா போடக்கூடாது. சிந்து மாட்டோட இதுதாங்க இங்க இருக்கு. ஆஹ. அப்படி போடக்கூடாது. அப்படி போட்டீங்கன்னா இறந்துரும். நாட்டு சாணி போடணுமா இல்ல சிந்து மாட்டு சாணி வாங்கயா? எதுவா இருந்தாலும் சரிதான். நீங்க ஒரு நிலத்துல போட்டு அத மக்க வச்சுட்டு, காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பயன்படுத்தலாம். நன்றிங்கய்யா. நன்றிங்க. வாழ்க வளமுடன்ங்க. நன்றிங்க. நன்றி. நன்றி. நன்றி அம்மா. ஜமுனா ராணி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. நானு 2 வருஷமா உரம் வந்து சேர்த்து வச்சிருக்கேங்க. அது டைரக்டா எப்படி போடுறது? கருப்பாயிடுச்சு. நல்லா உரம் மக்கி நல்லா கருப்பு கலர்ல வந்துருச்சு உரம். அதை எப்படி டைரக்டா கொடுக்கலாமா இல்ல வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுமா செடிகளுக்கு கொடுக்கும்போது? என்ன உரங்க? காய்கறி உரம் தான். காய்கறி நம்ம கிச்சன்ல தயார் பண்றதுல பூரா சேர்த்து சேர்த்து வச்சு ஒரு பேர் நிறைய வந்துருச்சு. பிளாக் கலர்ல வந்துருச்சு ஃபுல்லா. சரி. அதை எப்படி டைரக்டா எடுத்து அப்படியே போட்டோம்னா செடி ஒரு தடவை போட்டேன். நிறைய செடி செம்பருத்தி செடி எல்லாம் நிறைய காஞ்சு போயிருச்சு. டைரக்டா எடுத்து போட்ட உடனே நீங்க அது எப்படி? நீங்க வந்து அந்த கிச்சன் வேஸ்ட்டை வந்து மண்கலவையில சேர்த்துக்கலாம். ஒரு விஷயம் மண்கலவையில நம்ம ரெடி பண்ணக்கூடிய மண்கலவையில சேர்த்து பயன்படுத்தலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா செடிகளுக்கு குடுக்க போறீங்க அப்படின்னா, செடியோட ஓரப்பகுதி இருக்குல்ல, அந்த ஓரப்பகுதியில நோண்டிட்டு, ஒரு கைப்பிடி அளவு ஒரு செடிக்கு ஒரு கைப்பிடி அளவு கணக்கு வச்சுக்கங்க. அத போட்டுட்டு, அந்த மண்ண மூடிட்டு தண்ணி குடுத்துறணும். தண்ணி குடுக்காம இருக்கக்கூடாது. எந்த உரம் குடுத்தாலும் கண்டிப்பா தண்ணி குடுத்துறணும். மேல மேலா போட்டு தண்ணி குடுத்துருங்க. ஒண்ணும் ஆகாது. நன்றி நன்றி. அதே மாரி மக்காத உரத்தையும் பயன்படுத்தக்கூடாது. அதுல வந்து பூச்சிகள், புழுக்கள், வண்டுகள் இருந்துச்சுன்னா, அதையும் நீங்க பயன்படுத்தக்கூடாது. அதுல முக்கியமா நான் சொல்லியிருப்பேன், எல்லாத்துக்குமே நீங்க தயிர் பயன்படுத்தலாம். தயிர ஊத்தி, ஊத்தி நீங்க எந்த அளவுக்கு அந்த கிச்சன் வேஸ்ட்ட வந்து நீங்க ஒரு மக்க வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பிளாக் கோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான உரமா அது மாறும். பாதியிலேயே நீங்க எடுத்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா, செடிகள் பாதிப்பு வரும். தொட்டிக்குள்ள ஊத்துறோம்னாக்கா இப்ப தரையினாக்கா நம்ம தரைய தோண்டி விட்டுட்டு ஊத்தலாம். தொட்டிக்குள்ள வைக்கும்போது தொட்டிக்குள்ள எப்படி ஊத்த முடியும்? மணலை தோண்டி விட்டு எ எ மண் தொட்டி எந்த இல்ல அந்த அதாவது நீங்க ஒரு பாட்டு எப்படி வச்சிருப்பீங்க அப்படின்னா, அந்த பாட்ல செடி வச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லாவும் மண்ணு கொட்டி செடி வைக்கக்கூடாது. ஒரு 2 இன்ச்சாவது வந்து பார்த்தீங்கன்னா, கேப் இருக்கணும். அப்பதான் அடுத்தடுத்த ஒரு 15 நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம உரம் குடுக்குறதோ, அதுக்கு ஏதாவது செடிகளுக்கு உரம் குடுத்தா திருப்பி ஒரு 15 நாளைக்கு உரம் குடுப்போம்ல. அப்படி உரம் குடுக்குறதுக்கு நம்ம கேப் வைக்கணும். சில பேர் இதுதான் ஒரு தப்பு என்ன அப்படின்னா, மண்ண ஃபுல்லா நிரப்பிருவாங்க. அப்படி மண்ண ஃபுல்லாவும் நிரப்பக்கூடாது. அப்படி நிரப்புனாலும் அது பாதிப்படையும். நம்ம வேற எதுவும் உரம் குடுக்க முடியாது, தண்ணி குடுக்க முடியாது அது மாரி. ஓகே. நன்றி நன்றிங்க. நன்றிம்மா. ஜமுனா ராணி. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நிச்சயமா சொல்லுங்க. டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். போன் நம்பர் மட்டும்.
ஐயா உங்க யூடியூப் கேட்டிருக்காங்க. யூடியூப் என்ன இதுங்க? அதுல குடுத்துருக்கேன் அருண்ஸ் டெரஸ் கார்டன் அப்படின்னு. ஓகே ஓகே, நல்லதுங்க, நான் போட்டுறேன். நன்றி, வாழ்க நன்றி. வளமுடன். ஜமுனா ராணியம்மா, இப்ப இதுல அவர் நிறைய நமக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த தயிர் அதை புளிக்க வச்சு அதை யூஸ் பண்ணாலும் நல்ல காய்கறிகள் வரும். நிறைய நமக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்த அருண் அவர்கள் வாழ்க வளமுடன். எல்லாருமே இப்போ இது ஆரோக்கியமான நம்ம காய்கறியை சமைச்சு அதனுடைய சுவையை உணர்ந்ததுதான், அப்பதான் நமக்கு அது தெரியும் அதனுடைய பலன். அவர் அந்த பலனை பெற்றதுனாலதான் நமக்கு அவ்வளோ ஈடுபாடு அதை சொல்லியிருக்காங்க. அதே ஈடுபாட்டோட நாமும் அது எல்லாத்துக்குமே அந்த செயல்தான் நிச்சயமாக நம்ம அதை ஒதுக்கினா நமக்கு தானா அமையும் அந்த நேரம். அது மாதிரி எல்லாருமே பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வை வாழும். ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த கெமிக்கல், இப்ப மஞ்சளே அவர் சொன்னாரு, மஞ்சள்ல இருந்து அந்த சாயத்தை எடுத்து மருந்துக்கு பயன்படுத்திட்டு வெறும் சக்கையை தான் நமக்கு கொடுக்குறாங்கன்னும் போது அங்க ஒரு சின்ன விஷயத்திலே எவ்வளவு ஒரு பெரிய என்ன சொல்றது, சமுதாயத்திற்கு ஒரு சீர்கேடு உருவாகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி மஞ்சள் வச்சு நான் எங்க வீட்டுல நல்லா வந்திருக்கு அழகா. நான் அதுல பூச்சிலாம் நிறைய வருது. இப்ப அவர் சொன்ன மாதிரி நான் அந்த பூச்சி மருந்து அடிக்கணும் அந்த டைம்ல. சிறப்பா இருந்ததுங்கய்யா. அனிதா சசி பேசலாமா? ஆமா, வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ நான் வந்து வெயில் காலத்துல மாட்டு எரு வந்து ஒரு 4 பக்கெட்ல வாங்கி வச்சிருந்தேங்க. அதுல வந்து மழை தண்ணி ரொம்பி வந்துருச்சு. அது கீழே சாய்ச்சிட்டு அப்படியே வச்சிருக்கேன். அது வெயிலே காஞ்சிட்டு இருந்தது. இப்ப மழையில ப்ரிசர்வ் பண்ண முடியல. அது வந்து திருப்பி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாங்களே? அது மழை தண்ணி தான் விழுந்திருக்கு அதுல. தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஆமா. இப்ப தாராளமா காய வைக்கணும். பயன்படுத்திக்கலாம். இல்ல அது காய வைக்கணுங்களா மறுபடியும் எடுத்து? ஏன்னா அது பெயிண்ட் பேக் ரொம்ப ஹெவியா இருக்கும். அதை தூக்கி என்னால காய வைக்கலாம் முடியல. அந்த மாதிரி வெயில் இருக்கும்போது அதை காய வச்சுட்டு தான் பயன்படுத்தணுங்களா? இல்ல இப்போ மண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஓரத்துல மட்டும் குழி தோண்டி அப்படியே அதுல போட்டு மூடிடலாங்களா? மாட்டு அது எரு. பாருங்க, நீங்க அடியில ட்ரைன் ஹோல் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது சாஃப்டா தான் இருக்கும். ரொம்ப குழகுழப்பா இருக்காது. ட்ரைன் ஹோல் போடாம இருந்தீங்க அப்படின்னா, அதாவது மழை தண்ணி விழுந்து கீழே வெளில போயிட்டு போற அளவுக்கு நீங்க செட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இல்லங்க போகலங்க ஐயா. மேல தண்ணி. தேங்கி இருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா அடியில ஏதாவது ஒரு ஆணியை வச்சு ஓட்டை போட்டு விடுங்க. அப்படி ஓட்டை சரிங்க போட்டு விட்டீங்கன்னா அது தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வெளில இறங்கி காய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்தலாம். சரிங்க. இப்ப ஈரமா இருக்கும்போது பயன்படுத்தலாம். சரிங்க. அது நன்றி. குழகுழப்பு தன்மை இருக்கும்ல, அது இருக்கு. வந்து அதை போடும்போது இப்பவே வந்து அதுல ஃபங்கஸ்லாம் இருக்கும். நம்மளோட அப்படிங்களா? ப்ராப்ளமே ஃபங்கஸ் தான். ஸோ ஃபங்கஸ். ஃபங்கஸ். ஆமா. ஆமா, அதை நம்ம ரிமூவ் காய பண்ணிட்டு நீங்க வச்சுட்டு அதை பயன்படுத்தலாம். பயன்படுத்தணும் இப்போ. ஆமா, கண்டிப்பா. சரிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. சரி. நல்லது. கீதா தேவி ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. அவரு சார் ஆபீஸ்க்கு போறதுனால அவங்க எந்த டைம்ல ஃப்ரீயா இருப்பாங்கன்னு அவங்களதான் கேட்டுக்கணும். உங்களுக்கு நம்பர் நான் தனியா கொடுக்குறேம்மா. வாழ்க வளமுடன். நீங்க ஆபீஸ் எந்த நாள்ல உங்களுக்கு போன்ல கான்டாக்ட் பண்ணலாங்க ஐயா? சனி ஞாயிறுல நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. டைம் ஏதாவது சொல்லிட்டாலும் நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு டைம் தான் பார்க்கணும். இல்ல, பொதுவாவே சனி ஞாயிறுல எல்லாரும் கால் பண்ணுவாங்க. அதனால சரி சனி சரி. ஞாயிறுல நீங்க எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். வீக் ஓகே டேஸ்ல நம்ம ஆஃபீஸ் போறதுனால நம்மளால ஃபோன் பேச முடியாது. கரெக்ட் கரெக்ட். நன்றி நன்றி. வாழ்க உங்கள் தொண்டு. ம். ஃபோன் நம்பர் சாட்ல போட்டு விடட்டுங்களா? சரிங்கம்மா. ஓகே ஓகே. நல்லதுங்க. வாழ்க வளமுடன். கீதா தேவி அம்மா சீக்கிரம் ஆரம்பிச்சு நல்ல பலன் எடுங்க. ஐயாவுடைய நம்பர் போட்டு விடுறேன் நான். 807-264-7380. அவர் வேலைக்கு போறதுனால நீங்க சாட்டர்டே சண்டே மட்டும் பண்ணுங்க. நேரம் பார்த்து பண்ணுங்க. சப்போஸ் அவங்க எடுக்கலைன்னா அப்புறமா உங்க கால் பார்த்துட்டு பேசுவாங்க. வாழ்க வளமுடன். நீங்க வாய்ஸ் மெசேஜ் சொல்லுங்க. கொடுத்துட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். நீங்க ஃபோன் ஆமா, எடுக்கலங்கிற வாட்ஸ்அப்ல பட்சத்துல வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்ல கொடுத்துருங்கம்மா. வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துட்டீங்கன்னா நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிடுவேன். அதுதான், எப்பவுமே யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. நீங்க வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. நல்லதுங்க. வாழ்க வளமுடன். நிறைவு செஞ்சுக்கலாம். மிக சிறப்பாக எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வை அனைவரும் வாழ்வதற்கான இந்த மாடி தோட்டம், நிலத்திலே நாம் செய்யக்கூடிய பயிர் வகைகள், அதன் பயன்கள், அதை எப்படி ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அதுக்கு என்னென்ன கொடுக்கணும், அதுக்கு உரமாகவும் அந்த சொன்ன மாதிரி சத்துக்கள் நம்ம எவ்வளவு கொடுக்கணும், சத்துக்கள் கொடுத்துட்டாலும் அந்த பூச்சிகளை நாம விரட்டக்கூடியதுக்கு என்ன வழிகள் என்று பல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய காய்கறிகளை வைத்து அதற்கு இயற்கையான உரமும் கொடுக்கலான்னு இத்தனை நாள் நான் அந்த மரவட்ட பூச்சிய அது இதுவாதான் நினைச்சிட்டு இருந்தேன். அது நன்மை செய்யும் பூச்சி என்னது இப்ப இன்னைக்குதான் தெரிஞ்சது.
கொஞ்சம் அதிகமா வரும்போது தான் நமக்கு தொந்தரவா இருக்கு. மற்றபடி ஆமா. மிக தெளிவாக, அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள். நன்றியா. இன்னும் எங்களுக்கு இது அதாவது ஏற்கனவே அந்த செடி வைக்கிறதுக்கு ஊக்கமா இருப்போம். நீங்க சொன்ன பல தகவல்கள் எங்களுக்கு இன்னும் ஒரு பூஸ்டர் மாரி நல்ல பலன் அனுபவிச்சு, அதே மாரி விதைகள் வந்து நாங்க பகிர்றதுல ம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெறைய விதைகள் நானும் எடுத்து வச்சிருக்கேன். வேண்டுன்றவங்க கேட்கலாம். இப்ப எங்க வீட்ல நீங்க சொன்ன மாரி மெழுகு பீர்க்கன் காய்ச்சது. அதுல ஒரு காயிலேயே 120 விதைகள் வந்திருக்குங்கய்யா. ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஒரு செடியில ஒரே காயில 120 பீர்க்கன் விதைன்னும்போது, அதுவும் நல்ல பல்பியா பெருசா இருந்தது காய். சோ என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நான் குடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். எதிர் வீட்டுல எல்லாருக்குமே குடுத்துருக்கேன். அத அடுத்து இன்னும் மல்டிபிள் பண்ணணும்ன்றதா. இந்த இயற்கை அன்னை எப்பவுமே சொல்லியிருக்காங்க. ஒரு விதையில் எவ்வளவு மரம், செடி அது வருது. இந்த இயற்கை பூமி தாய் நமக்கு எவ்வளவு ஒரு நல்ல பலனை கொடுக்குது. அதை உணர்ந்து நாம் இந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை, ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம். இதற்கு எங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இன்றைய வகுப்பை சிறப்பாக நடத்தி சென்ற அருண் அவர்களும், அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.